குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நியூ வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். இந்த ஜூம் மீட்டிங்ல உங்க எல்லாரையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த ஜூம் மீட்டிங் மூலமா சில விஷயங்களை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். என்னுடைய பேர் கஃபூர். நான் இதுல எல்லா விதமான ராயல்டி இன்கம் இதுல வாங்கிட்டு இருக்கிறேன். இதுல கார் ஃபண்ட் மூலமா கார் வாங்கியிருக்கிறேன். டூர் ஃபண்ட் மூலமா வருஷத்துக்கு டூர் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஹவுஸ் ஃபண்ட் மூலமா ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல மாசம் ₹1,00,000 மேல நான் இன்கம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த மீட்டிங்கை உங்களை பார்க்கறதுக்காக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் அனுப்பி இதை பார்க்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஜூம் மீட்டிங் ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் இதில் இருக்கும். இது உங்க 40 மினிட்ஸ் ஒருவேளை வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த 40 மினிட்ஸ் உங்க வாழ்க்கையை மாற்றப்போகக்கூடிய நேரமா இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க இந்த மீட்டிங்ல ரொம்ப கவனமா கேளுங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. இதுல உங்களுடைய மைக்கை நீங்க மியூட்ல வைங்க, உங்களுடைய வீடியோவை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமா, இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இது பார்ட் டைம் பிஸ்னஸ் அப்படின்னாங்க அப்படிங்கிற நிறைய டவுட் ஓடி நீங்க உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பா அந்த மீட்டிங்குடைய முடிவுல கண்டிப்பான ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த மாதிரியான ஒர்க்கு, இதுல இன்கம் எவ்வளவு வரும், இது எனக்கு செட் ஆகுமா, இப்படி நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு. கொஞ்சம் கவனமா இதை கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதனுடைய எல்லா விதமான தெளிவான முடிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்களை நான் இதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இதை பண்ணலாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், பிசினஸ் பண்ணவங்களா இருக்கலாம், வீட்டில் உட்காந்துருக்கவங்களா இருக்கலாம், இல்லாட்டா ரிட்டையர்ட் பீப்புளா இருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எடுத்து பண்ணலாம். உங்களே மாதிரி தான் இதில் ஜூம் மீட்டிங் பார்த்து நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி என் டீம்ல பெரிய லெவலில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுல தேவையில்லை, உங்களுடைய படிப்பறிவும் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆயிருந்தாலே போதும். இதுல நீங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல லாஸும் கிடையாது. ஏன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கும்போது எந்த விதமான லாஸும் கிடையாது. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. கொஞ்சம் கவனமா என் கூட நீங்க டிராவல் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜூம் மீட்டிங் வெபினார் உங்களை பார்க்க வச்சாங்க அப்படின்னா அதனுடைய கடைசி எண்டுல இவ்வளவு பணம் கட்டுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதா ஒரு எஜுகேஷனா இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது ஃபைனலா இருக்கும். பட் இங்க உங்கள்கிட்ட யாரும் பணம் கேட்க போறது இல்லை. அப்போ பணம் கேட்கல அப்படின்னா இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறதுல நீங்க கண்டிப்பா கவனமா லாஸ்ட் வரை கேளுங்க. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தெளிவா ஃபுல்லா கேட்டாதான் உங்களுக்கு புரியும். நீங்க இருந்து வெளியே போயிட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால இந்த இன்னைக்கு மீடியம்னா நாளைக்கு கூட கேட்கலாம். ஏன் அப்படின்னா ஜூம் மீட்டிங் நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க மிஸ் பண்றீங்க, டைம் இல்லை அப்படின்னா கூட நீங்க நாளைக்கு இதை பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தெளிவாக புரிஞ்சுட்டு இது என்ன அப்படிங்கிறத பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க யார் இந்த லிங்க் அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேராக நான் உங்கள்கிட்ட நேரடியாக நான் பேச முடியாததுனால நான் ஸ்க்ரீன் ஷேர்க்குள்ள டேரக்டாக போயிட்டேன். சரிங்களா? இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இது பார்ட் டைம் ஜாபா அப்படின்னா இல்லை, இது பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் இது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க யார் பெரிய பணக்காரன்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா பெரிய பிசினஸ் ஓனரா இருப்பாங்க. இல்லாட்டா அவங்க தலைமுறை இதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் எடுத்திருப்பாங்க. அவங்கதான் இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல ரிஸ்க் இல்லை, பார்ட் டைமா நீங்க பண்ணலாம், லைஃப் டைமா உங்களுக்கு ராயல்டி இன்கம் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு ராயல்ட்டி வரும். இது குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, இது ஏஜ் 18 வயசு இருந்தால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இதில் ஒர்க் டைம் நீங்க தான் சூஸ் பண்ணணும், எப்போ ஒர்க் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தான் பண்ணணும். இந்த சேல்ஸும் கிடையாது. அப்போ ஏதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்களா, அதுவும் கிடையாது. இது பக்காவா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணி வரக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் இல்லையா? அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வரக்கூடியது கனவல்ல, நீங்க உங்களை தூங்க விடாமல் எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுதான் உங்களுடைய கனவுகள் அப்படின்னாங்க. அப்படி கனவுகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு அதிகப்படியான பணம் வேணும், எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வேணும். ட்ரீம் ஹவுஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இருக்க வீடு இல்லை, ஒரு சினிமால ஒரு இதுல எல்லாம் பார்க்கும்போது சில வீடுகள் நம்ம ஜெர்க் ஆகும் பார்த்தீங்களா, இந்த வீடு எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி வீடுகள், லக்ஸரி கார், குழந்தைக்கு நல்ல ஒரு எஜுகேஷன், நான் ஒரு யூஸ்வலா டிராவல் பண்ணிட்டு இருக்கணும், எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் டைம் வேணும், என்ன எல்லாரும் மதிக்கணும், எனக்கு ஒரு நல்ல குட் ஹெல்த் வேணும், ஹெல்த்தும் வேணும், அதோடய வெல்த்தும் வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ட்ரீம்ஸா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைட்ஸ் ரொம்ப முக்கியமான ஸ்லைட்ஸ்.
இந்த ஸ்லைட்ஸ்ல நீங்க பாருங்க, ஒரு 7 விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த 7 விதமான விஷயங்களும் எல்லாரும் வேணும் அப்படிங்கிறது ஆசைப்படக்கூடிய விஷயம். அதிகப்படியான எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம், நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டா நான் ஒரு ஜாப்ல இருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் எல்லாரும் விரும்புவாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாரும் விரும்புவாங்க. எனக்கு ஒரு சொந்தமா பிசினஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க. எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் வேணும், என் குழந்தைகள் கூட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு விரும்புவாங்க. என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க, புதிய நபர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க, ஏழை ரிட்டையர்மெண்ட், இப்படி நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஸ்லைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் உங்களுக்கு டைம் எடுத்து நான் பேசுறேன். ஆனா இதெல்லாம் பெரிய கனவுகள். இந்த கனவுகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. இப்ப சில கொஸ்டினே நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இதுல நீங்க ஏதாவது கண்டிப்பா ஒண்ணு சூஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அதை சூஸ் பண்ணது ஏன் நீங்க சூஸ் பண்ணீங்க? கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது அதுல இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டா உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கும்? கண்டிப்பா எனக்கு அது முக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்சர் இருக்கும். ஒருவேளை அது லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது நம்மள ஒரு கவலைக்கு விஷயமா மாற்றுது இல்லைங்களா? இப்ப ஏன் நம்மள ஒரு கவலைக்கூடிய விஷயமா மாற்றுது அப்படின்னா, இது எனக்கு வேணும் வாழ்க்கையில. நான் ஒரு குறிப்பிட்ட காலம் 100 வருஷம் இருப்பேன் அப்படின்னா 100 வருஷத்துல யார் அப்படிங்கிறத நான் காட்டணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி என்னுடைய பினான்சியல் ஃப்ரீடம், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு பார்க்கணும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுல நீங்க என்ன பாக்குறீங்களோ அது இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை லாஸ்ட் வர பார்க்க முடியும் போது உங்களுக்கு ஒரு விடை கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்போ வரக்கூடிய வருமானம் உங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா நீங்க சொல்றீங்க இப்போ வரக்கூடிய வருமானத்தை நான் 10 வருஷத்துல அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்க. இட்ஸ் ஓகே. அப்போ அது ஒரு சின்ன கனவுகளை நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும். கண்டிப்பா எல்லாருக்கும் இது ஒரு ஆசை இருக்கும். எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு கார் வாங்கணும், பேங்க்ல லோனே இருக்கக்கூடாது, ஜுவல்ஸ் லோன் கூட இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு கரெக்ட் நேரத்துல ஃபீஸ் கட்டணும், அது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாரும் ஃபீஸ் கட்டுறோம், ஆனா கரெக்ட் நேரத்துல கட்டுறோமா அப்படின்னு இருக்குது. அப்புறம் சொந்தக்காரங்கள்ட்ட நான் நல்ல வசதியா இருக்கேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா உண்மையா வாழ்ந்து கட்டணும், போலியா வாழ்ந்து கட்டக்கூடாது. அப்ப நான் 10 வருஷத்துல நான் அதை அடைஞ்சிருவேன். ஆனா அந்த கனவுகள் அப்படிங்கறத நம்ம முன்னாடி பார்த்தோம், அதை எப்போ அப்படியே அடைவோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 65 வயசுல அடைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அடையக்கூடிய அந்த கற்பனை வீடு அல்லது நான் என்ன வாங்கணும்னு நினைச்சனோ அந்த காருடைய விலை எல்லாம் 10 வருஷம் கழிஞ்சு எப்படி இருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக அது அதிகமா இருக்கும். இப்ப இருக்கிறத விட அதிகமா இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேள்வி, நீங்க 10 வருஷத்துல நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்னா நீங்க ஒரு டீச்சராட்டோ, நீங்க ஒரு ஒரு என்ஜினியராட்டோ யாராட்டோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்க இது அடையக்கூடிய விஷயத்த உங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய 10 வருஷம் சீனியர், 15 வருஷம் சீனியர் அதை அடைஞ்சிட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்டோம் அப்படின்னா நிறையவுடைய பதில் இல்ல, என்னுடைய சீனியரும் என்ன மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு, அவரும் கடத்துல தான் இருக்காரு, அவருக்கும் பேங்க் லோன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பதில் இருக்கும். இல்ல என்னுடைய சீனியர் எல்லாமே அடைஞ்சிட்டாரு, பினான்சியல் ஃப்ரீடம் வந்துட்டு, அப்ப நானும் பினான்சியல் ஃப்ரீடம் இந்த ஃபீல்டுல அடைஞ்சிருவேன் அப்படின்னா ஓகே, இங்க அந்த ஃபீல்ட்லயே கன்டினியூ பண்ணலாம், மற்ற எது வேணாலும் யோசிக்க வேண்டாம். பட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூம் மீட்டிங் உங்களுக்கு ஒரு தீர்வை கண்டிப்பாக ஃபைனலா கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கனவு அப்படிங்கிறது அதனால 65 வயசுல அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறோம். பட் 65 வயசுல நடத்தப்பட்ட ஒரு சர்வே, 100 நடத்தப்பட்ட 65 வயசுல இருக்கவங்கள சர்வே பண்ணும்போது அதுல 36% நபர்கள் உயிரோடையே இல்லை அப்படிங்கிறாங்க. 54% மற்றவங்களை சார்ந்து இருக்காங்க, குழந்தைகளை சார்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா? அடுத்து 5% மக்கள் இப்போ உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க உழைச்சிட்டு இருந்தாதான் அவங்களால வாழ்க்கை முடியும் அப்படிங்கிறாங்க. அதுல 4% நேச்சுரல் ஃப்ரீடமும் ஒரு ஆட்கள் தன்னுடைய கனவுகளையும் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சர்வே சொல்லுது. நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு கொண்டு போமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா நான் 65 வயசு ஆகும்போது நான் வாங்க நினைத்த வீட்டினுடைய விலை, என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நான் தேவை கொடுக்க வேண்டிய ஜுவல்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், என்னுடைய பையனுடைய படிப்பு, குழந்தைகளுடைய படிப்புகள், இப்படி எல்லாமே பெரிய கேள்வியாக அன்னைக்கு நிற்கும். அப்போ வாய்ப்புகள் தெரியாதனால நம்ம யாரும் அந்த வழிக்கு போக முடியாம இருக்கிறோம். ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு 1940ல 10 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. 1960ல அது 100 ரூபாவா இருந்தது. 1980ல அது 1000 ரூபாய் இருந்தது. 2000ல 10,000 ரூபாவா இருந்தது. 2020 இப்போ 1 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ஒரு ஃபேமிலியை ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். குழந்தைகளுக்கு கரெக்டான ஸ்கூல்ல சேர்க்க முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற முடியும். ஓகே, இது எல்லாருமே நம்ம மேக்சிமம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? வாங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வாங்கல. ஓகே, வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓகே, வாழ்க்கை சுமூகம் போயிட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா 2040 கூடி மாசம் 10 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். பெரிய நாட்கள் அல்ல, ஜஸ்ட் ஒரு 20 வருஷத்துல இது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்.
அப்ப நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோமா? நான் ஒர்க் பண்ணிக்கூடிய ஜாப் இல்லது என்னுடைய பிசினஸ் எனக்கு 20 வருஷத்துல மாசம் 10 லட்சம் ரூபாயை எனக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பெரிய கேள்விக்குறி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாமே விலை கூட்டிட்டு இருக்கு. கோல்டு பிரைஸ் ஏறிட்டு இருக்கு, பெட்ரோல் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு, வெஜிடபிள் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு, போன் பில் எல்லாமே ஏறிட்டு இருக்கு. பட் சேலரி மட்டும் பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்குதா? இல்ல. வருஷத்துக்கு ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கூடினாலே அது பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கும். இப்போ 5000 ரூபாய் தான் கூடுனா 20 வருஷத்துல எவ்வளவு கூடும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னா எத்தனை வழிகள் இருக்கு? ஜஸ்ட் 2 வழிகள் தான் இருக்கு இல்லையா? ஒண்ணு வேலைக்கு போறது, இல்லாட்டா சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கும். 2 பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சல் ட்ரூத் என்ன அப்படின்னா, உலகத்துடைய செல்வங்கள் 5% செல்வங்களை தான் 95% மக்கள் அனுபவிக்கிறாங்க. பாக்கி இருக்கக்கூடிய 95% செல்வம் வெறும் 5% நபர்கள் கையில போய் மாட்டிருக்கு. அது எப்படி அவங்கள்ட்ட போய் மாட்டுச்சு அப்படின்னா, அவர்கள் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. நான் ஜெயிப்பேன் அப்படின்னா ஜெயிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம 95% இருக்கும். ஏன்னா நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னா 5% மூவ் ஆயிடலாம் இல்லைங்களா? அப்ப தெரிந்தவர்கள் ஜெயித்தார்களா அப்படின்னா இல்ல. புரிந்தவர்கள் ஜெயித்தார்கள், தெரிந்தவர்கள் அவர்கள் அந்த 95% தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 5% மக்கள்கிட்ட போய் உலக செல்வங்கள் எல்லாமே கொட்டி கிடக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்திருப்பாங்க? ஏதாவது ஜாப்ல இருந்திருப்பாங்களா? இல்லாட்டா பிசினஸ் பண்ணாங்களா? கண்டிப்பா அவங்க பிசினஸ் தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, டைம் தான் மணி. நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு இன்கம். நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் நீங்க கொடுக்குற நேரம் தான் பணமாக மாறும். ஸோ ஒரு டைம் கிடைக்குது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு நான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு 30,000 ரூபாய் கிடைக்குது. இட்ஸ் ஓகே. நான் அதே இது 16 மணிக்கு வேலை பார்த்தா 60,000 ரூபாய் கொடுக்க கம்பெனி ரெடியா இருக்காங்க. இட்ஸ் ஓகே. பட் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா எனக்கு 90,000 கிடைக்கும். 24 ஹவர்ஸ் நம்மளால ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நம்மளால லிமிட்டான ஒரு 8 மணிக்கூர் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம யாராக இருக்கணும்? டைமை செல் பண்ணணுமா? ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் ஜாப்ல என்னுடைய நேரத்தையும் என்னுடைய மூளையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? நான் விற்கணுமா? இல்லைன்னா நான் டைம் வாங்கக்கூடிய பையராக இருக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி இருக்கும். தட் மீன்ஸ் நீங்க ஆக்டிவ் இன்கம் உங்களுக்கு வேணுமா? வேலை செய்தா இன்கம் வேணுமா? உட்கார்ந்தாலும் இன்கம் வேணுமா? பேசிவ் இன்கம் வேணுமா அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. எல்லாரும் பேசிவ் இன்கம் தான் பண்ணுவோம். அந்த பேசிவ் இன்கத்துக்கான ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா மீட்டிங்குடைய முடிவுல அந்த பேசிவ் இன்கம்க்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதர், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 டைப்ல பீப்புள்ஸ் அந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஒன்னு புவர், ரிச். 95% பீப்புள் புவராகவும் 5% பீப்புள் ரிச்சாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா அவர் ஒரு தியரி சொல்றாரு. எம்ப்ளாய் எப்பவுமே எம்ப்ளாயா இருக்கிறாங்க, செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கிறாங்க, பிசினஸ் ஓனர் தான் பணத்தை ஏர்ன் பண்றாங்க, அவங்க இன்வெஸ்டரா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது வேலைக்கு செல்பவர்கள், அவர்கள் எல்லாருமே ஒரு சொந்த தொழில் செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் எம்ப்ளாயா மாறுறாங்க. அவங்க பிசினஸ் ஓனரா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பூவர் அப்படிங்கிற நம்ம இந்த சொசைட்டினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்ல கிரேடு வாங்கி ஒரு ஜாப்ல போய் உட்காரு, 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் கிடைக்கும். சூப்பர். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறுமா? தேவைகள் பூர்த்தியாகும், கனவுகள் பூர்த்தியாகுமா அப்படின்னா இல்ல. இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்போ பணக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் படிக்க வைக்கல, நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க, நல்ல கிரேட் வாங்க வைப்பாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீ ஒரு பிசினஸ் பில்டரா மாறணும், அது மூலமாக நீ ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா மாறணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க பண்ண தொழில்களை அவங்க கற்றுக் கொடுத்து அவங்கள பிசினஸ் பீப்புளாக மாற்றுவாங்க இல்லையா? பாவங்கள் அப்படின்னு எங்க வேலைக்கு போ அப்படின்வாங்க. இதனாலதான் அவங்கள்ட்ட செல்வம் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஒரு இந்திய சராசரி வேலைக்கு போகக்கூடியவங்க இல்லை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய பினான்சியல் ஃப்ரீடத்தை அடைகிறதுக்கு ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா 3 தலைமுறை ஆகும் சொல்லுது. 3 தலைமுறை அப்படிங்கிறது, ஒரு தலைமுறை 33 வருஷம் அப்படின்னா 3 தலைமுறை அப்படிங்கிறது 99 வருடங்கள் ஆகும். புரியுற மாதிரி நான் பேசணும் அப்படின்னா, ஒரு 33 வருஷம் ஒரு சாதாரண கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு கல்வி ஏதோ கொடுத்து அவரை மேல கொண்டு வராங்க. இவர் வில்லேஜ்ல இருப்பார், மகனை கொண்டு அவர் சென்னையில ஒரு பெரிய ஒரு ஜாப்ல வைப்பார். அவரு தன்னுடைய கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா அடைய ஆரம்பிப்பார். அதுக்கு ஒரு 33 வருஷம் ஆகும். அவருடைய மகன் அவரு கொடுக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமா யூஎஸ்லயோ எங்கேயோ ஒரு மெட்ரோ சிட்டில பெரிய பிசினஸ் ஓனராகவோ பெரிய ஒரு ஜாப்லயோ இருப்பார். அப்ப இந்த 3 தலைமுறைகள் அவங்க வேலை பார்த்தாதான் கண்டிப்பா
அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை ஒரு நபர் அடைய முடியும். அப்ப 99 வருஷங்கள் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைய முடியுமா அப்படின்னா வாங்க இந்த மீட்டிங் கடைசியில ஒரு விடை கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். எம்ப்ளாய் எப்பவுமே நம்ம எம்ப்ளாய் இருக்கும். நம்முடைய பாஸ் அல்லது நம்முடைய மேனேஜர் நம்மளை எப்பவுமே கஷ்டப்படுத்தி தான் இருப்பாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேலை எப்போ வேணாலும் போகலாம். இந்த கொரோனால இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேலை இல்லை, யாருமே ஜாபுக்கு எடுக்கல. 90% பீப்புள் அனுப்பிட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல இருக்காங்க, எல்லாருமே இன்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க. 75% ஃபேமிலியோட திரும்பி வந்துட்டாங்க. நீ அங்க ஜாப் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு ஜாப் அப்படிங்கிறது எப்பவுமே நிரந்தரம் இருக்காது இல்லைங்களா? அப்போ டைமும் இருக்காது. நல்ல வேலைக்கு போனா சாயங்காலம் வருவோம். இதுல அனுபவிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய். இந்த செல்ஃப் எம்ப்ளாயினுடைய நிலை தான் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அதிகமான கடன் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு இன்சபிஷியன்ட் ஃபண்ட், உங்கள்கிட்ட அதிகமான மன அழுத்தம் இருக்கும். அதிக மன அழுத்தம் இவங்களுக்கு டயபெட்டிக், ப்ரெஷர், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸை கிரியேட் பண்ணிடும். 95% பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க. ஈவன் தோ டாக்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. இதை ஒரு பொறி அப்படிங்கிறாரு. ஒரு பொறி மாதிரி நம்ம உள்ள மாட்டிட்டோம் அப்படின்னா அதுல வெளியே வர முடியாது. வெளியே வந்தா மொத்தம் லாஸ் ஆயிடும். அப்போ அந்த பிசினஸை வேற வழி இல்லாம ரன் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் 95% பீப்புள். இதுல 5% பீப்புள் எப்படியோ அதுல ஜெயிக்கிறாங்க. வியாபாரத்துல ஏன் எல்லாரும் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிசினஸ் பத்தி நாலேஜ் இருக்கா, இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இருக்கா, ஓகே. ஆனா கனெக்ஷன்ஸ் பீப்புளோட இருக்கா, ஓகே. எஃபர்ட் போட முடியுமா, ஓகே. நீங்க 95% ஜெயிச்சிடலாம். ஆனால் இங்க என்ன அப்படின்னா நாலேஜ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை கொடுக்க முடியாதனால அந்த 95% பிசினஸ் க்ளோஸ் ஆகுது. பீப்புளுடைய கனெக்ஷன் வைக்க முடியாத லெவலுக்கு நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. எஃபர்ட் போடுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தாலும் இதுல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா ரிஸ்க்கும் காம்படிஷனும் இதுல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அப்போ பிசினஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னீங்க. இப்ப என்ன பிசினஸ் பண்ணா ஃபெயிலியர் ஆயிருந்தீங்க? எஸ். அப்ப என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணா என்னுடைய கனவுகள் அடைய முடியும்? பிசினஸும் பண்ண முடியாது, ஜாபுக்கும் போக முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது கேட்குது எனக்கு. அதனுடைய விடையை தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? பிசினஸ் ஓனர்ஸ் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க, ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு 3 years 4 years அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராண்டை ஃபிரான்சைஸ் கொடுப்பாங்க. லைக் பேட்டா, மேக்டோனல், இந்த மாதிரி கொடுப்பாங்க. பிராண்டட் ஷர்ட் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இவங்க ஷோரூம் கொடுப்பாங்க. அந்த ஷோரூம் மூலமா இவங்க எங்க உட்கார்ந்தாலும் இன்கம் வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அங்கே கீழே பிராண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இவங்கள தான் இவங்க பேசுவாங்க. இவங்க தான் சக்சஸ் பீப்புள். அப்போ பிசினஸை ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. அப்புறம் அந்த பிசினஸ் இவங்களுக்காக பணத்தை லைஃப் லாங்கா கொண்டு வரும். இந்த பிசினஸ் ஓனர்ஸ் யாரா மாறுவாங்கன்னா இன்வெஸ்டரா மாறுவாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், காலைல முடிச்சாலே அவங்களுடைய இது ஏல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா, வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரியல் எஸ்டேட் பண்ணலாமா. எஸ், அந்த 5% பீப்புள் பேசினாம அவங்க இவங்க தான் அந்த இன்வெஸ்டர்ஸ் தான். பிசினஸ் ஓனர்ஸும் இன்வெஸ்டரும் தான் உலகத்துடைய வெல்த்ல 95% எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நான் பிசினஸ் ஓனர் பிளஸ் இன்வெஸ்டரா இருந்தா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸார ஓனராக மாறக்கூடிய நமக்கு கீழே ஒர்க் பண்ண ஒரு டீமை நம்ம உருவாக்கணும். இப்போ நம்ம யாரா மாறணும் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருப்பீங்க. பிசினஸ் ஓனரா இருக்கணும், இன்வெஸ்டரா இருக்கணும். பட் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள்ட்ட இருக்கா? நீங்க ஒரு தொழில் முனைவராக இதுல மாறினாதான் இதுல நமக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வாய்ப்புகள் எதுல இருக்கு அப்படின்னா நேரடி வர்த்தகம், டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு. வெஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனி இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது. கால் தி டைரக்ட் மார்க்கெட்டிங். இங்க பல பெயர்கள் இருக்கு. நேரடி வர்த்தகம், ரெஃபரல் மார்க்கெட்டிங், மல்டி சேனல் பிசினஸ், ஃப்ரீடம் பேஸ்ட் பிசினஸ், அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. இது ப்ராப்பரா என்ன அப்படின்னா இதை நான் மற்றவங்களுக்கு ரெஃபரல் பண்றதுனால எனக்கு ஒரு ரெவென்யூ வரும் அப்படிங்கிறது அந்த கான்செப்டோடைய பேஸ். பார்க்கலாம் என்ன அப்படின்னு. டைரக்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, நேரடி வர்த்தகத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லைங்களா? இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நம்ம பார்த்தது மாதிரி இதுல ஒண்ணுமே வேண்டாம். டார்கெட் கிடையாது, சேல்ஸ் கிடையாது, இது அப்ரூவ்ட் கம்பெனி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரி, இந்த மாதிரி கான்செப்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1930 யூஎஸ்ஏல டாக்டர் கார்ல் அப்படிங்கிறவர் ஒரு ஃபாதர் ஆஃப் டைரக்ட் மார்க்கெட்டிங், ஃபாதர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ல யாருக்கும் கமிஷன் கொடுக்காம நேரடியாக இதை வர்த்தகம் பண்ணார். அப்போ இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் இப்போதான் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஆனா அது வந்து ஒரு 90 வருஷமா உங்க பல நாடுகள்லையும் பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியா வந்தது அப்படின்னா 1996 தான் இந்தியாவில் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட் டைரக்ட் மார்க்கெட்டிங் தெரியறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனல் மார்க்கெட்னா என்ன, கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் டைரக்ட் மார்க்கெட்டிங் தெரியும் வரும். அப்போ இந்த ஸ்லைட்ஸ் ரொம்ப முக்கியமான ஸ்லைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் இருக்கிறது ட்ரெடிஷனல் மார்க்கெட், இந்த சைடு இருக்கிறது டைரக்ட் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷனல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது நம்ம கையில கொண்டு வந்து சேர்றதுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 15% ரா மெட்டீரியல், 15-20% கம்பெனி ப்ராஃபிட் போச்சு அப்படின்னா 30 to 35% அதில் செலவு பண்ணிட்டாங்கன்னா
எண்ட் யூசரான கஸ்டமர் நமக்கு அந்த ப்ராடக்ட்டை 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இடையில இருக்க 70 ரூபாய் எங்க போச்சுங்கிறத இந்த கொஸ்டின் நம்ம யாருமே ரைஸ் பண்றதே இல்லை. ஒரு பொருள் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கோம், பட் ஆனால் அதனுடைய விலை 30 ரூபா தான் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியறது இல்லை. அது எங்க போகுது அப்படின்னா செலிபிரிட்டிஸ் அதை நடிச்சு அந்த ப்ராடக்டை நம்மள்கிட்ட கொண்டு விளம்பரப்படுத்துறவங்களுக்கு 30-35% இந்த மீடியாஸ் எல்லாரும் அதை எடுக்கிறாங்க. தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸ் அவங்க எல்லாம் காட்டுவாங்க, நம்மள்கிட்ட வந்து நம்முடைய ப்ராடக்ட்லேருந்து அந்த காசு அவங்க எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து அதை கொண்டு வர சேரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இது போகுது. இதில் என்ன அப்படின்னா சாதாரண குவாலிட்டி தான் அங்கே கிடைக்குது, அதுக்கு எந்த வித கேரண்டியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நிறைய டூப்ளிகேட் வர வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா நான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எந்த பொருளுக்கும் எனக்கு வருமானம் கிடைக்காது. சார் அது வந்து பொருளை நம்ம வாங்குறது எக்ஸ்பென்ஸ் தானே, அது எப்படி நமக்கு வருமானம் தரும் அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிறது பெரிய வழியில நம்மளுக்கு ப்ளே பண்ணும். டூப்ளிகேட் அப்படிலாம் கிடையாது, நான் வாங்குறது நல்ல பொருள் தான் அப்படின்னு நம்மளால ஷோரா சொல்ல முடியுமா? நீங்க யூடியூப்ல போங்க, இல்லாட்டா நீங்க வந்து ஜஸ்ட் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய 80% ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேட் இருக்கு அப்படிங்கிறாங்க. யூடியூப்ல போய் டைப் பண்ணி பாருங்க, அவ்வளோ ப்ராடக்ட்டுக்குமே டூப்ளிகேட்ஸ் வச்சிருக்காங்க. இல்லை எஃப்எம்சிஜி சோப்பு, பேஸ்ட், டீ, காஃபி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் 30-35% மார்க்கெட்ல இப்போவும் டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னு. அப்போ நீங்க யூஸ் பண்ண சோப் எந்த பிராண்டா இருந்தாலும் அது ஒரிஜினல் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான் இல்லைங்களா? பட் ஆனால் டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கம்பெனி நேரடியாக உற்பத்தி பண்ணுவாங்க. இதுல அங்க 15% ரா மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இங்க 35%க்கு மேல இதுல ரா மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கம்பெனியுடைய ப்ராஃபிட் 5%, அப்போ டோட்டல் 40%. பாக்கி இருக்கக்கூடிய இது 100 ரூபாய் தான், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சேம் ரேட் தான் அங்கேயும். அப்போ இங்கேயும் அது 100 ரூபாய் தான். இடையில இருக்க 60 ரூபாய் எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த 60 ரூபாய் நமக்கு திருப்பி தந்துருவாங்க. இதுதான் டைரக்ட் மார்க்கெட்டிங். இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நீங்க வெஸ்டேஜ் ஸ்டோர்ல ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையான சோப்பு, பேஸ்ட், டீ, காஃபி இதை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எங்கேயுமே 50% கிடைக்காது, மார்க்கெட் விலை தான். ஆனால் இதில் 50% உங்களுக்கு இன்கம் வருது, குட் குவாலிட்டி இருக்குது, நீங்கள் கொடுக்கறதுக்கான வேல்யூ இருக்குது, டூப்ளிகேட் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டைரெக்டாக நீங்கள் கம்பெனிலேருந்து ஆன்லைனில் வாங்க போகிறீங்க, இல்லாட்டா கம்பெனியுடைய ஷோரூம் உங்கள் ஊரில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஒவ்வொரு பில்லுக்கும் இங்கே டேக்ஸ் இருக்கும். அடுத்து இங்க அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா ஒண்ணுமே இல்லாதனால எந்த விதமான விலை ஏற்றங்களும் இது இருக்காது. என்ன பிரைஸோ அந்த பிரைஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இந்த மிடில் மேன் கமிஷன் கிடையாது. மிடில் மேன் அப்படின்னா எந்த இடைத்தரகர்களுக்கும் நம்ம காசு கொடுக்க வேண்டாம், நேரடியாக நான் கம்பெனில வாங்குவேன். இதுதான் டைரக்ட் மார்க்கெட்டிங். அப்போ இந்தியாவில் இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா FICCI அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிக்கி அப்படிங்கிறது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவில் 1927 காந்தியடிகள் அவர் சொல்றாரு இங்க உள்ள எல்லா கம்பெனிஸும் வாட்ச் பண்றதுக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிசினஸ் ஓனர்கிட்ட பேசுறாரு. இதுல GD பிர்லா அவருடைய தலைமையில இது ஆர்கனைசேஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஃபிக்கியுடைய கணிப்பு பிரகாரம் 2020 64,500 கோடி பிசினஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தற்போது இப்போ எவ்வளவு பிசினஸ் நடக்குன்னா வெறும் 7,500 கோடி தான் பிசினஸ் இருக்கு. அப்ப 7,500 கோடியிலிருந்து இனி 5 வருஷத்துல 64,500 கோடி போக போகுதுன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு ஃபாஸ்டா வளரப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் இப்போ 8,000 கோடிக்கு இது டேர்ன் ஓவர் மாறப்போகுது. அப்போ உலக அளவில் இது எவ்வளவு பெரிய வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் உலகத்துல 90 வருஷமா நிறைய கம்பெனிகள் இருக்குது. 160 நாடுகள்ல 25,000 கம்பெனி இருக்கு. அதுல நம்ம பார்க்கக்கூடிய வெஸ்டேஜ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மியூசிக் இண்டஸ்ட்ரீஸை விட, வீடியோ கேமிங் இண்டஸ்ட்ரீஸை விட, மூவி இண்டஸ்ட்ரீஸை விட, நேச்சுரல் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸை விட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் பெரிய லெவலில் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஆல்ரெடி அது $178 பில்லியன் பிசினஸ் கொடுத்துருக்கு. 2013 சர்வே இது. கண்ட்ரி வைஸ்ல இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இதை பார்க்கலாம். யூஎஸ்ல 32 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 2,12,550 கோடி பிசினஸ் நடக்குது. இந்தியாவில் 132 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 7,800 கோடி தான் பிசினஸ் இருக்குது. இது வளர்ந்துட்டு இருக்கு, பூம் ஆகுது அப்படிங்கிறது தான். அதனாலதான் புதுசாக இந்த ஜூம் மீட்டிங் மூலமா உங்களுக்கு இப்போ தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்தியாவில் இதனுடைய நேரடி வர்த்தகத்தை பற்றி ஏன் எனக்கு இதுவரை தெரியல அப்படிங்கிறது நீங்க கொஸ்டின் கேட்கறது இதனாலதான். ஏன் அப்படின்னா இது ஒரு வாய்வழி விளம்பரம் வழியா வரக்கூடிய விஷயம். எந்த மீடியா வழியாகவும் இது விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனாலதான் உங்களை சுற்றி இருக்கவங்க யாருக்கும் இது தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல, என் ஃபேமிலிக்கு தெரியலன்னா தெரியாது.
எப்போ தெரிய வரும் அப்படின்னா இதனுடைய வளர்ச்சியை அவங்க நீ நேரடியாக பார்க்கும்போது தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வருவாங்க. அது இனிமேல்லாம் வளர போகுது. அதனால தான் இதை உங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது உண்மை. கண்டிப்பாக இதுக்குள்ள எல்லாரும் இந்தியன்ஸ் எல்லாரும் இன்க்ளூட் ஆகி தான் இருப்பாங்க 5 வருஷத்துல. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் வரும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால நம்ப முடியல. கரெக்டுங்களா? ஒரு 20 years பேக் எல்லாரும் வீட்டில் உட்காந்து படம் பார்ப்போம். இப்போ ஜூம் மீட்டிங்கே நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நான் ஃபோன்லேயே பார்ப்பேன் அப்படின்னு நம்ம 20 years பேக் சொன்னால் நம்ம அவங்கள என்ன சொல்லியிருப்போம்? இது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம் கண்டிப்பாா, இல்லைங்களா? பட் இன்னைக்கு நடக்குதா? அப்போ அந்த விஷயத்த நமக்கு தெரிய வரும்போது, அதாவது நம்ம தெரியாமையில் இருந்தோம், அதை யாராவது நமக்கு கற்பிக்கும் போது இப்படி யூஸ் பண்ணும், இது பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் பெரிய இன்டெலிஜென்ட்டாக மாறிடுவோம். இன்னைக்கு வயசானவங்க எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு, இல்லைங்களா? இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சொன்னாலும் நம்ப முடியாது. இதே மாதிரி 1970 பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லும்போது அயன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்க யாருமே இதை அக்செப்ட் பண்ணல. இதெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனால் 5% பீப்புள் இது பெரிய லெவலில் வரும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அவங்க பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்த எல்லாருமே மல்டி மில்லியனராக இருக்காங்க. இதே நம்ம மாதிரி ஃப்ரெண்ட்ஸா கம்ப்யூட்டர்ல வரும்போது 1980 எவ்வளவு பெரிய போராட்டம், இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது, வேலை இழப்பு வரும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியுதா? கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபோன் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரீஸ் 2000 பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் எது அப்படின்னு நீங்க நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பிசினஸ் தான் இனி இந்தியாவை ஆளப்போகும் துறையாக இருக்க போகுது. இந்த மீட்டிங் முடிச்ச பிறகு நீங்க கூகுள்ல போய் இந்த இண்டஸ்ட்ரீஸை பற்றி சர்ச் பண்ணுங்க. 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு நீங்க இந்த ஜூம் மீட்டிங்கை திரும்ப நீங்க பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இது பில்கேட்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க மைக்ரோசாஃப்ட்ல எல்லாமே நீங்க அவுட் ஆச்சு, ஒண்ணுமே இல்லாம 0 ஆயிட்டீங்க, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா அதான் இருக்கு, டைரக்ட் மார்க்கெட்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு, அது மூலமா நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் யூத்துக்கு சூப்பரான ஒரு பிசினஸ் இதுதான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூத் அப்படின்னு சொன்னார். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் growing பிசினஸ் ஆஃப் 21st century அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரா இல்லையான்னு நீங்க கூகுளே சர்ச் பண்ணுங்க. அமர்த்தியா சென் சொல்லியிருக்கிறாங்க. யஸ்வின் சின்ஹா முன்னாள் அவர் ஃபினான்சியல் மினிஸ்டர், அவரும் இதை சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ இந்த நேரடி வர்த்தகத்தை பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யூனிவர்சிட்டிஸ்ல இதை சப்ஜெக்டா எல்லாருக்கும் வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது நிறைய கோடீஸ்வரர்களை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு அதிகமான ரெவென்யூ நம்ம டாக்ஸஸ் நம்ம டிடிஎஸ் நிறைய கிடைக்குது. அதனால இந்த பிசினஸை பூம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தனி துறைகளை வச்சிருக்காங்க. அதுக்கு தனி மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க அது பண்ண போறாங்க. இன்னைக்கு இது சப்ஜெக்டாக எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வரப்போகுது. கர்நாடகா ஓப்பன் யூனிவர்சிட்டி இதை சப்ஜெக்ட்ல வச்சுட்டாங்க. இந்த அல்டிமேட் சோசியல் பிசினஸ் மீடியா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ் அன்சீல்ட் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் செல்லிங் டு ப்ரொவைட் த ஜாப் டு த 18 million யூத் பை 2025 பெரிய லெவலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. நேரடி வர்த்தகத்துறை 3 மடங்கு வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு தமிழ்நாட்டு பத்திரிகைகள் சொல்லுது. தமிழகத்தில் நேரடி விற்பனை சந்தை 2020 8,000 கோடியை தொடும் ஃபிக்கி கணிப்பு அப்படின்னு பேப்பர் கட்டி. ஒரு பெஸ்டான கம்பெனி ஒன்று இருக்குமா இல்லையா? நம்பர் 1 அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும் இல்லையா? தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குமா? அதுதான் வெஸ்டீஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வெஸ்டீஜை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இது இந்தியன் கம்பெனி. ஒரு இந்தியன் கம்பெனி. இதுக்கு முன்னாடி வந்தெல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ் இல்லையா? அப்போ ஃபாரின் கம்பெனிஸ்க்கு முன்னாடி இந்தியன் கம்பெனி ஒரு நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷன்ல இந்தியாவில் இருக்கு. இந்தியா நம்பர் 1 கம்பெனி. அப்போ நான் எதை சூஸ் பண்ணணும்? டைரக்ட் மார்க்கெட்டிங் எடுக்கணும் இல்லைங்களா? ஒரு பேஷன் இன்கம்காக நான் ஒரு பெரிய என்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபில் ஆகணும் அப்படின்னா நான் டைரக்ட் மார்க்கெட்டிங் எடுக்கணும். அதில் எந்த கம்பெனி எடுக்கணும் அப்படின்னா நம்பர் 1 தான் செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? 20 இருக்கு, 30 இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் இதே மாதிரி ப்ராடக்ட்ஸை மற்றபடி இந்த மாதிரி பிசினஸை கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்குற கொஸ்டின் இதான், உங்க கம்பெனி நம்பர் 1 இல்லாட்டா நம்பர் 20 இல்லாட்டா 30 20 30 அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணணும்? புத்திசாலிகளாக இருந்தால் நம்ம நம்பர் 1 கூட தான் டிராவல் பண்ணுவோம் இல்லைங்களா? உலக அளவில் என்ன லெவலில் இருக்கு அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வச்சிங்கன்னா இது 30வது இடத்துல இருக்கு. உலகத்திலேயே 30வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியை பற்றி பார்க்கும்போது இதனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் கௌதம்பாலி சார், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க, தீபக் ஷூர் சார் அண்ட் கன்வீர் சிங் சார். இவங்க எப்போ இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2004 ஜூன்ல இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இது ISO சர்டிஃபிகேட் கம்பெனி. ஜஸ்ட் 16 வருஷத்துல இவங்க உலக அளவில் இவங்க 30 இடத்துக்கு போயிருக்காங்க. இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிறாங்க. இதுல 60 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. 4500 ப்ராடக்ட் வாங்கக்கூடிய வெஸ்டேஜ் ஸ்டோர்ஸ் இருக்கு. இதுல எத்தனை இருக்கிறாங்க அப்படின்னா 2 கோடி பீப்புள்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இனி ஃபியூச்சர்ஸ் பெரிய லெவலில் இருக்க போகுது. இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2004 ஆரம்பிக்கும் போது ஒரு 5 கோடியில் ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 2020 2300 கோடி டச் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ இதுல எது நல்லா இருந்தா இது டச் ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருந்தனால தான் 2 கோடி பீப்புள்ஸ் இதில் ஜாயின் பண்ணி அவங்க ப்ராடக்ட் வாங்குறாங்க. 5 கோடியிலேருந்து 2300 கோடிக்கு போயிருக்கு. வருஷம் எந்த கம்பெனியுமே அச்சீவ் பண்ண முடியாத வளர்ச்சி 79% வேர்ல்டுல வெஸ்டேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கு. இதுல லேடிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 23 லட்சம் உமன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதுல இருக்கிறாங்க. இது 9 கண்ட்ரில இவங்க இந்த பிசினஸை கொண்டு போயிருக்காங்க. எங்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா நேபாள், யுஏஇ, துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா, பங்களாதேஷ், ஓமன், தாய்லாந்து, கானா. அப்போ இந்த சவுதி அரேபியாவில் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகணும்னா அவங்க ஹலால் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் ப்ராடக்ட்டுக்கும் வாங்கியிருக்காங்க, பிஸ்னஸ்க்கும் வாங்கியிருக்காங்க. இவங்க ஹலால் சர்டிஃபிகேட் மலேசியாவில் வாங்கியிருக்காங்க, ஹலால் சர்டிஃபிகேட் இந்தியாவிலையும் வாங்கியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அரபு நாட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் ஹலால் பிஸ்னஸா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இது ஹலால் பிஸ்னஸ். அடுத்து இந்த கம்பெனி இப்போ எங்கெல்லாம் போக போகுது அப்படின்னா, இந்த கம்பெனி இப்போ கொரோனா பீரியட் லாக்டவுன்லேயே இவங்க பிளான் பண்ணது 2020 வந்து இவ்வளோ கண்ட்ரிக்கு அவங்க போகணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த கண்ட்ரிஸுக்கு இவங்க போக போகிறாங்க. 2025 இவங்க 50 நாடுகளில் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. 50 நாடுகளில் பிஸ்னஸ் டெவலப் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த 50 நாடுகள்லையும் நம்ம இந்தியாவிலேருந்தே நம்மளால் மற்றவங்களுக்கு இதை ரெஃபரல் பண்ணி இந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறது மூலமாக நமக்கு இன்கம் கிடைக்கும். இது கம்பெனியுடைய டர்ன் ஓவர் 2020 2400 கோடியை கிராஸ் பண்ணியாச்சு. இதனுடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அவங்க ஹிமாச்சல் பிரதேசில் பண்ணுறாங்க. ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. இதனுடைய R&D அவங்க ரஷ்யாலையும் இந்தியாலையும் வச்சுருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது சயின்டிஸ்ட் பின்னாடி ஒர்க் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வரும். 0 சைட் எஃபெக்டில் அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரு ப்ராடக்ட் வேணும், அது இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் சரி அவார்டாக இருந்தாலும் இதை கம்பெனி நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் இப்போ 2020 லாக்டவுன் அக்டோபர்லேயே இவங்களுக்கு தான் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கிறத மார்க்கெட்டிங் எக்ஸலன்ஸ் அவார்டே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த லெவலில் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது டு ஹெல்ப் பீப்புள் லிவ் எ லைஃப் ஆஃப் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆன் தேர் ஓன் டைம். அவங்க மக்கள் தான் என்ன வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்களோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைவதற்கு உதவுவது. அப்ப யார் இதுல தன்னுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாராலையும் இதுல ஜெயிக்க முடியும். நீங்க கடையில வாங்கிட்டு இருக்க திங்ஸ் அங்க 70% யாருக்கோ கொடுத்து யாரையும் நம்ம உழவு பெரிய ஆளாக்குறோம் இல்லையா? 19,500 பேர் மட்டும்தான் இந்தியா லெவல்ல அது பெரிய லெவல்ல சக்சஸா அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுல நம்ம வந்து கட் பண்ணி இதை ப்ராடக்டை நான் டைரக்ட் மார்க்கெட்டிங் கொடுக்கக்கூடிய வெஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி நான் அந்த ப்ராடக்டை வாங்குறேன். அது மூலமா நான் பெரிய லெவல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நானே என்ஜாய் பண்றேன். இதுதான் மெயின் கான்செப்ட். அப்ப நான் கடையை மாத்துறதுனால என்னுடைய வாழ்க்கை மாறும். கடையை மாத்தினா வாழ்க்கை மாறுமா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் என் கூட டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல பிளான் 1 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க கடையை மாத்தினா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கறத 2ஆ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடையை மாத்துறதை பத்தி பார்ப்போம். நீங்க கடையை மாத்தி வெஸ்டேஜ் கடையில நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எப்படி ஆனாலும் நீங்க தேவையில்லை, வாஷிங் பவுடர், தர துடைக்கிறது, பாத்ரூம், ஷாம்பு, ஷோர் இதெல்லாம் நம்ம வெளியே வாங்குறோம். ஒரு 4 பேர் இருந்தா 3,470 ரூபாய் மினிமம் வாங்குறோம். அதையும் தாண்டி நிறைய ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் கிரீம், கிளென்சர், ஃபுட் கிரீம், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வெளியே வாங்க தான் செய்யறோம் இல்லையா? ஒரு 3,000 ரூபாய் ஒரு ஃபேமிலி கண்டிப்பா வெளியே ஸ்பெண்ட் பண்றோம். அதே இது நம்ம எங்க வாங்குறோம் அப்படின்னா, ஒரு மளிகை கடையில வாங்குவோம், இல்லாட்டா ஒரு பிக் பஜார், இல்லாட்டா ஆன்லைன் எங்கேயா வாங்குறோம் இல்லையா? அங்க வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்கலையா? அது உங்களுக்கே தெரியும். அப்ப அங்க லாபம் அப்படிங்கிறது அங்க இல்ல. சோ ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து நீங்க அங்க ஒரு 4 மாசம் தொடர்ந்து 3,000 ரூபாய் பொருள் வாங்குனீங்கன்னா ஒரு 12,000 rupees நீங்க அதில் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஒரு 600 rupees ஒருவேளை உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கலாம். 5% ஏதாவது உங்களுக்கு கிஃப்டா கூட கிடைக்கலாம். ஆனா அதுல வந்து சாதாரண குவாலிட்டி தான் கிடைக்கும், இன்டர்நேஷனல் குவாலிட்டி கிடைக்கல. அதுக்கு எந்த வித உத்தரவாதமும் இல்லை, அதுக்கு டூப்ளிகேட்டுக்கு சான்சஸ் இருக்கு, அதுல இன்கமும் இல்லை. அது எப்படி சார் நான் ஸ்பெண்ட் பண்ற பணத்துக்கு எப்படி இன்கம் வரும்? எஸ், அதுதான் நம்ம பார்க்க போறோம். இங்க நான் பணம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்றேன், அந்த எக்ஸ்பென்ஸ்ல வந்து நான் இன்கம் வாங்குறேன். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட். நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலையும் இதான். ஃபர்ஸ்ட் நான் கடையை மாத்தி நான் இங்க வாங்கும்போது எனக்கு என்ன இன்கம் வரும்? இந்த இன்கம் எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு மினிமம் 50%. 100 ரூபாய் எம்ஆர்பி அப்படின்னா 50 rupees பே பண்ணா போதும். 50 rupees நமக்கு இன்கம் வரும். இந்த 50 rupeesல எவ்வளவு வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3,000 rupees நான் ப்ராடக்ட் ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றேன். அதே இது வெஸ்டேஜ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வெஸ்டேஜ்ல நான் அதெல்லாம் ப்ராடக்ட் வாங்குறேன். ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு 3,000 ரூபாய் நான் பே பண்றேன். பட் எனக்கு அதுல 1,500 rupees எனக்கு ரிட்டர்ன் ஆகும். கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும், புதுமையா இருக்கும். எஸ், இந்த கான்செப்ட் இதுதான். இதை தான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, உங்களை பார்க்கறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து லிங்க கொடுத்து இதை பார்க்க சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த கடையை நான் மாத்துறதுனால என்னெல்லாம் எனக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதில் கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன லாபம் கிடைக்குன்னா, ஐடி எனக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க.
இதுல ஜாயின் பண்றதுக்கு எந்த பணமும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஐடிக்காக எந்த பணமும் ஒரு 100 ருபீஸ் கூட இதுக்கு நீங்க ஸ்பே பண்ணலாம். 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃப்ரீயான ஐடி கிடைக்குது. செகண்ட் என்ன அப்படின்னா, நாங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அங்க எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சது? இதே சோப்பு நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனீங்க, எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது? கிடைக்கல. சிலவங்களுக்கு கிடைச்சு 1%, 2%. இங்க அப்படி இல்ல, 20% கிடைக்குது. இப்ப உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா? கண்டிப்பா பெனிஃபிட் தெரியும் இல்லையா? அடுத்த லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுல எவ்வளவு ரூபாய் நீங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கறத கம்பெனி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதுல நீங்க 1 மந்த் பிசினஸ் முடிச்ச பிறகு, உங்க வீட்டுக்கு எல்லாமே வாங்கி முடிச்ச பிறகு, அவங்க எவ்வளவு ரூபாய் பிசினஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து 5 to 11% உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. புரியுற மாதிரி சொன்னால், கேஸ் மானியம் வந்துட்டு இருந்து இல்லையா, அதே மாதிரி நீங்க வாங்குறதுக்கு உள்ள அமௌண்ட்டை உங்க பேங்குக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. இது நல்லா இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த கடையில இருந்து நமக்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தாலும் யாரும் எனக்கு காசு அனுப்பல. அப்ப இங்க காசு கிடைக்குது இல்லையா? அடுத்த விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் நான் 17ஆம் தேதிக்குள்ள இதுல ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினேன் அப்படின்னா 10% ஆன மதிப்பிலான பொருட்கள் கிஃப்ட் எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது. சோப்பு, பேஸ்ட், டீ, தேவையில்லாத பொருட்கள் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ பெனிஃபிட்டா இருக்கா இல்லையா? 1000 ரூபாய்க்கு வாங்கினா 100 ருபீஸ் எனக்கு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். இது உங்க கடையில எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க? ஏதாவது ஃப்ரீ கொடுக்குறாங்களா? இல்ல. அப்ப இங்க என்ன கிடைக்குது? ஐடி ஃப்ரீயா கிடைக்குது, 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அப்புறம் வந்து எனக்கு பேங்குக்கு பணம் வருது, பிளஸ் எனக்கு 10% ப்ராடக்ட் இருக்கு. இதெல்லாம் மேல இதுல நீங்க 3000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கஸ்டமராக இருந்து 4 மாசம் தொடர்ந்து இதுல நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, 4ஆம் மாசம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்ச உடனே உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்க 3000 ரூபாய் மதிப்புள்ள எந்த பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்ப இது நல்லா இருக்கா இல்லையா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பேச வந்திருக்க விஷயம். அப்ப கடையை மாத்தினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு ஒப்பீடு அப்படின்னா, உங்க கடையில டிஸ்கவுண்ட் கிடைக்கல, இங்க 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, இங்க ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கல, இங்க 10% ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கு, அங்க கேஷ்பேக் கிடைக்கல, இங்க கேஷ்பேக் வருது, இங்க தொடர்ந்து வாங்குறேன் எனக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் இல்ல, இங்க நான் வாங்குறேன் எனக்கு 3000 ரூபாய் ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கு, இங்க ரிட்டர்ன் பாலிசி கிடையாது, இங்க ப்ராடக்ட் பிடிக்கலாம்னு நீங்க ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். கம்பேரிஷன் பாக்குறோம். அங்க நான் லாபம் கிடைச்சு அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 600 ரூபாய் கிடைக்குது. இங்க எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, இங்கே நான் 12,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு 6,560 ரூபாய் நான் பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது. ஸோ 50%ல நான் ப்ராடக்ட் வாங்குறேன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 5%ல இருந்தா 50%, 8 இப்படி உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் லெவலும் கூடி உங்க பேங்குக்கு வருது. ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க அதுல யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு கேட்டலாக்ஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. சோப்ஸ் இருக்கு, பேஸ்ட் இருக்கு, டீ இருக்கு. நீங்க வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து என்னெல்லாம் இதுல இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்க வாங்குறது, மற்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல தேவைன்னா வாங்கிக்கலாம். அது மாதிரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இருக்குது, குழந்தைகளுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஜென்ஸுக்கு தனியா இருக்குது, ஓரல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல எனக்கு வந்து அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாம் வேணுமா, அதுவும் இருக்கு. அது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி பெஸ்ட் டீல் அப்படிங்கிற ஒரு ஷாப் வச்சிருக்காங்க வெஸ்டேஜ். அதுலயும் நீங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதை உங்களை ஜாயின் பண்ண விடுவாரு, தெளிவா உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னா, இதுல ஒரு ஆப் இருக்கு, 3 ஆப் இருக்கு. எல்லாமே ஆன்லைன்ல தான் பிசினஸ் பண்ண போறோம், ஆன்லைன்ல தான் ஜாயின் பண்ண போறோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு ஆன்லைன்லயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பக்கத்துல ஸ்டாக் பாயிண்ட் இருந்து அப்படின்னா நீங்க ஸ்டாக் பாயிண்ட்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஆப் மூலமாட்டு நமக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு உங்களுடைய மனசுல 3 கேள்விகள் இருக்கும். விலை கிடைக்க விட பொருள் விலை ஜாஸ்தியா? நான் முன்னாடி சொன்னது மாதிரி இது 100 ருபீஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு ப்ராஃபிட் திருப்பி வந்துடும். ஸோ அது பாதி ரேட்ல தான் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் மற்ற ப்ராடக்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும். உதாரணமா 40 ரூபாய் எம்ஆர்பியில சோப் இருந்தா 18 ரூபாய் தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். 60 ரூபாய் உங்களுக்கு பவுடர் இருக்கு அப்படின்னா வெறும் 27 ரூபாய் தான் ஆகுது இல்லையா? பேஸ்ட் 75 ரூபாய் எம்ஆர்பி இருக்குன்னா உங்களுக்கு 34 ருபீஸ் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட், கிரேட் 1 இங்க இருக்க எல்லாமே கிரேட் 1 ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அந்த கிரேட் 1க்கு நம்ம வந்து விலை பாதியா தான் கொடுக்குறோம் இல்லையா? எல்லா ப்ராடக்ட்ஸும். இது ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா இதுல ப்ராடக்ட் ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. அது பிடிக்கல, யூஸ் பண்ணா நல்லா இல்லை அப்படின்னா 30 days தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது கடையில இருக்கா? இல்ல. அப்போ இந்த ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும்? இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி நான் இந்த பிராண்டை மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டிக்கு நீங்க மாறிடுவீங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களை அந்த லெவலுக்கு அடிக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறதை சொல்லலாம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க பெஸ்ட் டீல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம்.
எல்லா ப்ராடக்ட்ஸும் இல்லைன்னா 325 ப்ராடக்ட்ஸ் தான் வெஸ்டேஜினுடைய ஓன் மேனுஃபேக்சரிங். அதனால அது இதில் வாங்குறோம். வேற ப்ராடக்ட்ஸை நம்ம பெஸ்ட் டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணுது, இதை பிஸ்னஸாக பண்ணலாமா? நீங்க சேஞ்ச் யுவர் ஷாப், உங்க கடையை மாத்தினா லைஃப் மாறும்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் கடையை மாத்தினால எனக்கு 50% லாபம் கிடைக்குது, இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இட்ஸ் ஓகே. நான் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எஸ், இதை நீங்க பிசினஸாக பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிசினஸ் பிளான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, ஐடி கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் கடையை மாத்துங்க. மாத்தும் போது இதை எப்படி பிசினஸா பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி பிசினஸா எப்படி பண்ணனா என்ன லாபம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்துடலாம். சேஞ்ச் யுவர் ஷாப் அப்படிங்கிறத பார்த்தோம், சேஞ்ச் யுவர் லைஃபை பார்க்கல. இப்போ சேஞ்ச் யுவர் லைஃப் பார்க்க போறோம். அப்ப இது பிளான் 2. ஃபர்ஸ்ட் நீங்க கடையை மாத்தி ப்ராடக்ட் வாங்க, ஒரு யூஸரா மாத்தீங்க. இதுல என்ன லாபம் கிடைக்குது? நானும் பிசினஸா பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க வாங்கிட்டு இருக்கலாம். இதை பிசினஸா பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை நம்ம சொல்றது. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் சொல்றதா இருந்தால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவைப்பட்டா நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். அப்போ பிளான் 2 பார்க்கலாம். பிளான் 2 பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டிங் பிளான் தெரியணும். இதுல வந்து இதனுடைய இன்கம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 விதத்துல இதுல இன்கம் கொடுக்குறாங்க. இதுல அதே மாதிரி இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, டைட்டிலும் கொடுப்பாங்க. பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர் அப்படிங்கிற டைட்டில் இருக்கும். நீங்க பிசினஸ் என்ன லெவல் கொடுக்குறீங்கிறத பொறுத்து கம்பெனி உங்களுக்கு டைட்டில் கொடுப்பாங்க. இது ஏன் டைட்டில் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கு தக்கன உங்களுக்கு இன்கம் மாறிட்டு இருக்கும். அதுக்கு தான் சொல்றது. ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது 120 ரூபா எம்ஆர்பி அப்படின்னா நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், 20 ரூபாய் எனக்கு லாபம். செகண்ட் அப்படி என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிவி அப்படிங்கிறது இங்க 30 ரூபீஸ். அதாவது இங்க 5%, 8%, 10%, 11% எப்படி பெர்சன்டேஜ் இருக்கு. நீங்க எந்தெந்த லெவல்ல பாயிண்ட் ரீச் பண்றீங்கிறத பொறுத்து உங்களுக்கு இது மாறும். உதாரணத்துக்கு இப்போ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் சார்ட் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பிசினஸ் ஸ்பீடா மீட்டர் நான் சும்மா உங்களுக்கு ஒரு அனிமேஷன்ல காட்டுறேன். உங்களுடைய பிசினஸ் 599 பாயிண்ட் இருந்து அப்படின்னா உங்களுக்கு 5% உங்க பேங்குக்கு கமிஷன் கிரெடிட் ஆகும். அதே இது நீங்க வந்து 601 தொட்டுட்டீங்க அப்படின்னா 8% உங்களுக்கு வரும். 2400 தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வரும். இதே இது 5500 பாயிண்ட் தொட்டுட்டீங்க அப்படின்னா 11% ஆறதோடி கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஜாயின் பண்றீங்க. இது 5500 பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அது 30 ரூபாய் வச்சு நீங்க பெருக்கினால் உங்களுக்கு அது எவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறது ரூபாயில தெரியும். நான் இப்ப பேசுறது பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கிறேன். இதை இது நான் ஃபாஸ்டா பண்ணுவேன். 282 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஒரே மாசத்துல பண்ணிட்டால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா, எஸ், கம்பெனி உங்களை ஸ்பீடப் பண்ணி ஃபாஸ்ட் 8% தான் கன்வெர்ட் பண்ணி 5ல இருந்து 8% போறீங்க. ஆக்சுவலி 5%ல இருந்து 8க்கு போகணும்னா 600 பாயிண்ட் பண்ணணும். நேர்லி ஒரு 18,000 ரூபாய் பிசினஸ் பண்ணாதான் போக முடியும். ஆனால் இங்க ஒரு 9,000 ருபீஸ் நீங்களும் உங்க டீம் ஒரே மாசத்துல பிசினஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8% கமிஷன் வரும். 8% மாதிரி பிளஸ் உங்களுக்கு ஒரு 750 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் கம்பெனி உங்களுக்கு உங்களை பூஸ்டப் பண்றதுக்கு கிஃப்டா தர்றாங்க. ஓகே, இதே இது நீங்க ஒரே மாசத்துல நான் டைரக்டர் ஆகணும், என் டீம் மூலமாக இல்லை தனியாட்டம் நான் ஆகணும் அப்படின்னா 4500 பாயிண்ட் நீங்க இதுல பிசினஸ் கொடுத்தா ஒரே மாசத்துல நீங்க ஃபாஸ்டா டைரக்டரா இதுல மாறிடலாம். அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரான்ஸ் டைரக்டர், நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 30 ரூபான்னு சொன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 1 ரூபாய் 40 பைசா வச்சு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேங்குக்கு கமிஷன் தருவாங்க. இது போனஸ். அடுத்து பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படின்னா, நீங்க ஒரு நபரை இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி விட்டு அவரும் டைரக்டர் ஆகி மாசம் ஒரு 60,000 ரூபாய் பிசினஸ். 60,000 பிசினஸ் மீன் அவருக்கு கீழே வந்து ஒரு 60 வீடு அவர் ஜாயின் பண்ண விட்டு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்க வச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு இந்த போனஸ் கிடைக்கும். இந்த போனஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 85 பைசா வச்சு உங்களுக்கு கால்குலேஷன் ஆகும். இதை உங்களை ஜாயின் பண்றவங்க நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஷார்ட்டா நான் இது முடிக்க வேண்டியது, ஏன்னா நம்ம லீடர்ஸ் டெஸ்ட் ப்ளே ஆக வேண்டியது. அடுத்து எல்ஓபி போனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்க டீம்ல ஒரே டீம் பெரிய லெவல்ல 5225 பாயிண்ட்ஸ்ங்கிறது 30 ரூபாய் வச்சு பெருக்கிடுங்க. எல்ஓபி பாயிண்ட்ஸ் பண்ணும்போது 2 ரூபாய் 50 பைசா வச்சு இது கிடைக்கும். ஃபர்ஸ்டும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். நம்ம பார்க்குற எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இப்போ டிராவல் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்கு. டிராவல் ஃபண்ட் மீன்ஸ் நீங்க ஒரு ஆள் ஜாயின் பண்ணி விட்டு நான் சொன்னோம் இல்லையா, அவங்கள நீங்க டைரக்ட் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்கா டிராவல் போறதுக்காக பணம் கிடைக்கும். அதில் நீங்க டிராவல் தான் பண்ண முடியும். அப்படி அதுக்கு 35 பைசா வச்சு கிடைக்கும். அப்படி 2 டூர் இருக்கு. ஒரு டூர் வந்து ஏஷியன் டூர், ஒன்று வந்து யூரோப் டூர் இருக்கு. அப்படி எத்தனை கண்ட்ரி போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுவரை ஒரு 28 கண்ட்ரிஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நானும் இதுல 4 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து கார் ஃபண்ட். கார் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க 3 நபர்களை அந்த பிசினஸ் 60,000 ரூபாய் பிசினஸ் பண்ண டைரக்டர் ஆக்கி 60,000 பிசினஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல கார் வாங்க ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 50 பைசா வச்சு கொடுப்பாங்க. அப்போ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும்.
இதுல நானும் கார் வாங்கியிருக்கிறேன். அப்போ 14 வருஷத்துல இந்தியாவில் 5000 பேர் இதுல கார் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம். படிப்புங்க தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இதுல கார் வாங்கியிருக்க எல்லாருக்கும் டிரைவிங் தெரியுமானா பெரிய கேள்விக்குறிதான். ஒரு 1000 பேருக்கு வேணா கேள்வி தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் காரை கூட தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த பிசினஸ்ல ஜெயிச்சு கார் வாங்கியிருக்காங்க. இதுல 400 பேர் செகண்ட் கார்ஸ் வாங்கும்போது, ஏன்னா இந்த ஃபண்டில் கார் தான் வாங்கிட்டு இருக்க முடியும். அப்படி வாங்கும்போது நீங்க லக்ஸரிஸ் கார்ஸ் தான் கம்பெனி வாங்க சொல்லுவாங்க. அதுல 400 பேர் ஆடி, பென்ஸ், ஜாகுவார் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க லக்ஸரிஸ் கார்ஸ் வாங்கினுடைய போட்டோஸ். இதுல நானும் இருக்கிறேன். நான் என் டீம், என் கீழே ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இதுல கார் வாங்கியிருக்கேன். எனக்கு மேல இருக்கவங்களும் இதுல கார் வாங்கியிருக்காங்க. இப்போ கார்லாம் இவ்வளவு கார் வாங்கியிருக்காங்க, இதுல நம்ப முடியல அப்படின்னு சொன்னால், இதுக்கு கார் ஃபண்ட் புக்கே 2 புக்கு போட்டாங்க. அதாவது அந்த 4000 கார் வாங்கினவங்களுக்கு தனி புக்கும், அந்த லக்ஸரிஸ் கார் வாங்கினவங்களுக்கு தனி புக் இருக்கும். அது நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுறவங்க கண்டிப்பா அந்த புக் இருக்கும். அது ஒரு 1250 அந்த புக்கு விலை, ஒவ்வொரு புக்குக்கும் அந்த புக்கை காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த விஷயங்களை பேசும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய அவங்களுக்குள்ள ஒரு டவுட்ஸ் ஓடிட்டு இருக்கும். அதுக்காண்டி கம்பெனி கார் புக்கே போட்டாங்க. அடுத்து ஹவுஸ் ஃபண்ட். ஹவுஸ் ஃபண்டுங்கிறது நம்ம 6 பேருக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, காருக்கு 3 பேர் பார்த்தோம், 6 பேருக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நமக்கு வீடு வாங்குறதுக்கு 50 பைசா வச்சு கமிஷன் தருவாங்க. அடுத்து எலைட் கிளப் போனஸ் அப்படின்னு ஒரு போனஸ் இருக்கு. இது 80 பைசா வச்சு நமக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த யூசரா ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் இந்த பிசினஸ் பிளானை தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் இல்லை, இந்த யாருக்கெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிங்க. எனக்கு யாருமே தெரியாது, நான் யார்கிட்ட கொடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கடையை மாத்துங்க அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்க. 2 ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்ட்ட சொல்லுங்க, ஒரு ஆள்கிட்ட வச்சு செலக்ட் பண்ணுங்க, உங்க ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்க. ஓகே, அடுத்த 2 பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுங்க. ஆக 6 பேரும் இதுல ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இதுல ப்ராடக்ட் வாங்க வைக்கலாம். பட் மினிமம் 6 பேர் இருந்தா என் லைஃப்ல நான் என்ன நினைச்சேனோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நான் இதுல அடைஞ்சிருவேன். இது 6 பேர், அவங்க ஒரு 6 பேர்ட்ட சொல்லுவாங்க. இப்படி இந்த டீம் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த டீம் போக 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 நம்மளுடைய இன்கம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல டேர்ன் ஓவர் கமிஷன் அப்படிங்கிறது தான் இதுல இன்கம் தருவாங்க. டேர்ன் ஓவர் அப்படின்னா இப்போ நான் 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் நடக்குது, நான் என்னுடைய ராயல்டி இன்கம் தான் நடக்குது அப்படின்னா எனக்கு 7 to 10% கிடைக்கும். அதே இது நான் கொடுத்த நபர்கள் நிறைய பேர் பிசினஸ் கொடுக்குறாங்க, அது 1 லட்சம் ரூபாய் மாறுச்சு அப்படின்னா எனக்கு 10,000 ரூபாய் என் பேங்குக்கு கிரெடிட் ஆகும். மாசம் மாசம் 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடந்தா 1 லட்சம் ரூபாய் வரும். 1 கோடி நடந்தா எனக்கு 10 லட்சம் ரூபாய் வரும். எனக்கு 10 கோடி ரூபாய் பிசினஸ் நடந்தால் எனக்கு 1 கோடி ரூபாய் மாசம் வரும். அப்படி யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது உலக அதிசயத்துல ஒண்ணு மாதிரிதான் இதுவும். 7 அதிசயத்தை பார்த்துருக்கோம், இது 8வது அதிசயம் தான் வெஸ்டீஜ். அதை தான் உங்க ஃப்ரெண்டு இந்த லிங்க் மூலமா உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், எவ்வளவு பெரிய படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு தெரிஞ்சிருக்கேன், ஏன் எனக்கு இந்த பிசினஸ் தெரியும்னா, மீண்டும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வாய் வெளி விளம்பரத்துல தான் கிடைக்கும். அதனாலதான் இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்க 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்சு கிடைச்சா நீங்க இதுல வேற யார்கிட்ட போய் ஜாயின் பண்ண வேண்டியது. இப்போ அப்படி இல்லை, நீங்களே மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் வரும். இது யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாராலையும் பண்ணலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. 18 வயசு ஆயிருக்கா, காலேஜ் போறீங்களா பண்ணுங்க, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா பண்ணுங்க, ரிட்டையர்ட் பீப்புளா பண்ணுங்க, நீங்க டாக்டரா பண்ணுங்க, இன்ஜினியரா பண்ணுங்க, யார் வேணாலும் இதை பண்ணலாம். டாக்டர்ஸ் இருக்காங்க, ஏன் சிஎன்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, எல்லா டைப் பீப்புள்ஸும் இதை ஜாயின் பண்றாங்க. ஏன் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் பேஸ்ட் யூஸ் பண்றாங்க, எல்லாரும் பல் தேய்க்கிறாங்க, எல்லாரும் குளிக்கிறாங்க, எல்லாரும் ஷாம்பு யூஸ் பண்றாங்க, எல்லாரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்றாங்க. அப்ப எல்லாருக்குமான பிசினஸ் தான் இந்த பிசினஸ். இது இவருக்கு தான் செட் ஆகும், அவருக்கு தான் செட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருக்கும் இந்த பிசினஸை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லீடர்ஸோட டெஸ்டிமோனியல் பார்க்கலாம். இப்போ ராஜன் சாருடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்லையும் அவங்க சாருடைய டெஸ்டிமோனியலையும் கேட்கலாம். இந்த வாய்ப்பை ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் மாத்திரமில்லை, என் மூலியமாக பல பேர் வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை நான் எடுப்பதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, BHL அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு சீனியர் மேனேஜராக மாத சம்பளம் 1,40,000 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 1,40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த வாய்ப்புக்கு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது காரணம் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சின்ன வயதில் 27, 28, 29 வயதில் என்னோட வேலை பார்த்த ஒரு முதிய அதிகாரி ஒரு பிளட் கேன்சர் இறந்தபோது அவருடைய ஃபேமிலி நடுத்தருக்கு வந்தபோது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த மாதாந்திர சம்பளங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நிரந்தர இது இல்லைன்னு. ஸோ அதுலேருந்து என் ஃபேமிலிக்கு ஒரு நிரந்தரமான விஷயம் தேடுவதற்காக நான் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ரோலர் கோஸ்டர்.
அப்படி தேடி 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 நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் அந்த வெஸ்டீஜ் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷத்துக்கு இனிமேல் நான் காமிக்கக்கூடியதெல்லாம் வெஸ்டீஜோட செக் ஸ்டேட்மெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுக்கப்பட்ட ஃபார்ம் 26AS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிடிஎஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க, அதுதான் காமிக்க போகிறேன். நான் வந்து வியாபாரத்தில் வந்த வருடம் 2009-10 ஃபைனான்ஷியல் இயர். அப்போ செப்டம்பர் மாதம் வந்தேன். ஸோ செப்டம்பர் டு மார்ச் ஒரு 6 மாதத்தில் எனக்கு வந்த வருமானம் 2,13,000 ரூபா. முதல் மாதம் 1000 ரூபாய், அடுத்த 5 மாதத்தில் 2,13,000னா வருமானம் என்ன வேகத்தில் வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அடுத்த வருஷம் அந்த வருமானம் என்னாச்சு பாருங்க, 14 லட்சமாக மாறிச்சு வருஷாந்திர வருமானம். அடுத்த வருஷம் பாருங்க, இட் பிகேம் 35 lakhs. அதுக்கு அடுத்த வருஷம் வருடாந்திர வருமானம் 77 லட்சம். தட் மீன்ஸ் மாதாந்திர வருமானம் 6.5 லட்சம். இதனால் நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் டிடிஎஸ் ஃபார்ம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். நான் பாஸ் பண்ணிட்டு கூட ஊர்ந்து பாருங்க, தெளிவடைஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் என்னாச்சுன்னு பாருங்க, இட் நியர்லி டச்ட் 1 crore 98 lakhs. அதுக்கப்புறம் 1,31,00,000, அப்புறம் 1,38,00,000, அப்புறம் 1,49,00,000, அப்புறம் 1,52,00,000. மார்ச் 2019 முடியும் போது 1,69,00,000 ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏப்ரல் 2019 மார்ச் 2020 நான் காமிக்க முடியல. பிகாஸ் இன்னும் இந்த இன்கம் டேக்ஸோடைய கணக்கு முடிக்கலாம், அந்த அனியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அது ஒரு 1,70,00,000, 1,69,00,000. ஸோ ஏப்ரல் 2019 மார்ச் 2020 கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன் வித்தவுட் நோ இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது இது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்பில் ஒவ்வொரு வருடமும் 2 முறை ஃபாரின் ட்ரிப் இருக்கு. ஜனவரி சின்ன ட்ரிப்பு, ஜூலை பெரிய ட்ரிப்பு. அது மாதிரி இந்த 10 வருஷத்தில் 21 வெளிநாடு சுற்றுலாக்கள் 27 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய முதல் வெளிநாடு சுற்றுலா ஜூலை 2010 ஆரம்பிச்சது. டோட்டல் வெஸ்டீஜில் 40 பேர் இருந்தாங்க. டோட்டல் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஆள் நான் போனேன். அது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்புக்குள்ள வந்து 6வது மாதம் ஏப்ரல் 2010 இந்த கார் வாங்கினேன். ஒரு வருஷத்தில் இந்த கார் வாங்கினேன். அந்த கார் வாங்கும்போது அந்த காரை கொடுத்துட்டு வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார் வீட்டில் இருந்து என் மகளை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 2 காரும் வீட்டில் இருக்கும்போது 2012 உலக கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய 43 லட்சம் பெருமானமான மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினேன். 2013 என் மகளே போனால் அந்த சிவப்பு கலர் காரை பச்சை கலர் காராக மாதிரி, அது பெட்ரோல், அது டீசல். அதுக்கப்புறம் என் மகளும் ஒரு பொறியியல் துறை பட்டதாரி. இது ஒரு விளையாட்டாக எடுத்தால் இன்றைக்கி ஒரு கிரவுண்ட் டைரக்டராக மாதம் 1,50,000 தனியாக சம்பாதிச்சிட்டு இருக்கா. 2014 அவ பேரில் இந்த கார் வாங்கினேன். 2015 அங்கே பார்க்குற பென்ஸை ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதை கொடுத்துட்டு 60 லட்சம் பெருமானமான கிளாஸ் பென்ஸ் வாங்கினேன். 2016 இந்த ஈகோ ஸ்போர்ட் வாங்கினேன். ஆக 10 வருடங்களில் 7 கார்கள் வாங்கியிருக்கேன். இந்த 7 காரில் வீட்டில் இன்றைக்கி 4 கார் இருக்குது, 2 டிரைவர்ஸ் இருக்காங்க. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாத்திரம் சம்பாதிக்கல. இன்னைக்கு நம்மளுடைய குழுவில் 10,000 நண்பர்கள் மீகர் 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து மாதம் 8.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க 10,000 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரியே ஒரு 10 நண்பர்கள் பென்ஸ், BMW, ஆடியில் உலா வந்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 220 நண்பர்கள் சொகுசு கார்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில சைக்கிள் கூட ஓட்டுனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாலா சார்னுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து 6,74,000 ரூபாய்க்கு நான் போனேன். என்னோட இன்கம் பாருங்க, கிராஜுவலா கீழேயே போகாம மேலேயே போயிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2,03,000 ரூபாய் வந்துச்சு. அதுக்கு அடுத்து குராயிட்டே இருந்துச்சு. அடுத்து இப்ப ஜூன் மந்த் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளியில இருக்கக்கூடிய அத்தனை பிசினஸும் இன்னைக்கு கால்வாசி கூட நடக்கிறது இல்லை. ஆனா வெஸ்டீஜோட பவர் பாருங்க, ஜூன் மந்த் COVID-19 கூட வெஸ்டீஜுக்கு பாதிப்பு இல்லை, வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டரோட இன்கமுக்கு பாதிப்பு இல்லை. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். உண்மையிலேயே பாலி சார் நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். லாஸ்ட் மந்த் இப்ப முடிஞ்ச மாசம் ஜூலைல 10,20,000 ரூபாய்க்கு என்னோட இன்கம் இன்னைக்கு 10 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு பக்கம் ஜாபுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா பெர் மந்த் 20,000 ரூபாய் சேலரி கொடுக்கறது கூட ஸ்கூல் இல்லை. நீங்க வேலைக்கு போறவங்களை கேட்டு பாருங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு 20 to 25,000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ்ல என்னோட பெர் டே இன்கம் 35,000 ரூபாய் அப்படிங்கிறது, இது எவ்வளவு நல்ல இன்கம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு நீங்க யோசிங்க. இப்போ விக்டோரியா செல்வி மேடத்தினுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் காட்டுவாங்க, பார்க்கலாம். பண்ணதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வெஸ்டீஜ்ல இருந்து ஒரு 1,69,841 rupees earn பண்ணியிருந்தேன். செகண்ட் ஃபினான்ஷியல் இயர் வெஸ்டீஜ்ல இருந்து 12,38,171 ரூபா earn பண்ணியிருந்தேன். தேர்ட் ஃபினான்ஷியல் இயர் 27,64,542 ரூபா earn பண்ணியிருந்தேன்.
4th ஃபினான்ஷியல் இயர் 41,41,845. 5th ஃபினான்ஷியல் இயர், 6th ஃபினான்ஷியல் இயர், 7th, 8th, 9th. இது வரைக்கும் நான் வெஸ்டீல சம்பாதித்த வருமானம் லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் 3,22,39,824 ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன். லாக்டவுன் 2,43,000 இன்கம். மே மாதம் எனக்கு மேஜிக் புரிய ஆரம்பிச்சிச்சு. மொபைல்ல சும்மா பாத்தீங்கன்னா ஜூம்ல போன்லயே பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஜூன் மாதம் நிறைய கத்துக்கிட்டேன் டெக்னாலஜியை. ஏன்னா வீட்டுல வைஃபை போட்டேன். ஏன்னா பாப்பா ரெட் அலர்ட் ஏரியாங்கிறதுனால வைஃபை கூட போட முடியல. ஸோ மேல வைஃபை போட ஆரம்பிச்சேன், நிறைய பேச ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜூன்ல பாத்தீங்கன்னா லேப்டாப், ஜூம், நிறைய மீட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரை நான் போய் சந்திக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனோம்னா நிறைய நாட்கள் ஆகும் இல்லையா? ஆனா ஒரு செகண்ட்ல நான் நினைச்சா இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒருத்தரை மீட் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜூன் மாதம் என்னோட இன்கம் 5.5 லட்சம் ரூபாய். ஜூலை மாதம் என்னோட இன்கம் 7,10,000 ரூபாய். ஆகஸ்ட் மாதம் என்னோட இன்கம் 6,72,000 ரூபாய். நேத்து இன்கம் எல்லாருக்கும் ஜென்ரேட் ஆச்சுல. என்னோட இன்கம் 6,85,896 ரூபாய். அப்படியே என்னோட செக் ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட காமிக்கணும்னு கற்பகம் மேடம் மாவு பாக்கெட் தான் 10 ரூபாய்க்கு எடுத்து சைக்கிள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் காட்டுறாங்க, இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நான் விக்டோரியா கிட்ட கொண்டு போய் காமிச்சது. அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட வருமானம் படிப்படியா ஏற ஆரம்பிச்சது. இந்த இடத்துல இன்னைக்கு 24,000 மாறும்போது பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. பெரிய நம்பிக்கைன்னு சொல்றதை விட பெரிய பணம். 6வது படிச்சுட்டு பிளஸ் பெருசா அனுபவம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணல, பெருசா துறையை படிக்கல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 24,000 பெருசு தானுங்களே எனக்கு. அந்த பெரிய பணம் அப்படியே படிப்படியா வளர ஆரம்பிச்சது. என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு படிப்படியா அப்படியே காமிக்கிறேன். லட்சத்தை தொட ஆரம்பிச்சது. லட்சத்தை தொடும் போது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றதை விட, நான் இந்த லட்சம் தொடும்போது நான் மட்டும் சம்பாதிக்கல, என்னோட குழுல என்னோட சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணவங்க அத்தனை பேர் பாத்தீங்கன்னா 20,000, 15,000, 10,000, 25,000 நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. லாக்டவுன்ல செக் பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. 1,23,000, 1,15,000, 1,32,000, 1,57,000. யோசிச்சு பாருங்க. லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நாடே என்ன சொல்லுவாங்க, நாட்டுக்கே மாஸ்க் போட்டு வீட்டுல உட்கார வச்சாங்க. ஆனா எங்க பிசினஸ்க்கு மாஸ்க் அவங்களால போட முடியல. ஃபருக் சாருடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ரூபாயில நான் தொடங்குச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி என்னோட நண்பர்கள், உறவினர்கள் இந்த வியாபாரத்தை என்னோட வர ஆரம்பிச்சாங்க. என்னுடைய வியாபாரம் வளர ஆரம்பிச்சது, என்னுடைய வருமானங்கள் வளர ஆரம்பிச்சது. பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல என்னுடைய வருமானம் ஒரு 28,000 ரூபாய் அப்படின்னு இருந்தது. 1 வருடங்கள்ல ஒரு 35,000-40,000 ரூபாய் வந்தது. இந்த வியாபாரம் நான் இணைந்த பொழுது என்னை இணைத்து விட்ட நபர் மிஸ்டர் RS ராஜன். என்னுடைய 2.5 வருடத்துல என்னுடைய முதல் ஒரு மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற இலக்கை என்னால் அடைய முடிஞ்சது. அடுத்த ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சமாக என்னோட வருமானம் வளர்ந்தது. அடுத்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா என்னோட வருமானம் 3.5 லட்சங்களை கடந்தது. என்னுடைய உயர்ந்தபட்ச ஒரு மாத வருமானம் வெஸ்டீஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,93,000 ரூபாய். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 4,93,000 ரூபாய் நான் வருமானமாக வாங்கும்பொழுது என்னுடைய குழுவுல நிறைய பேர் என்னோட சேர்ந்து வருமானம் வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் என்னுடைய குழுவுல பாத்தீங்க அப்படின்னா 600க்கும் மேற்பட்டவங்க மாத வருமானமாக 10,000 ரூபாய்களுக்கு மேல சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதுல ஒரு 35க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு மாத வருமானமாக பாத்தீங்க அப்படின்னா லட்சங்களுக்கு மேல வருமானம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. வெறும் வருமானம் மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டசன்ட் ஸ்டாப் தேர். இன்னைக்கு வெஸ்டீஜ்ல ஒவ்வொரு வருடமும் 2 வெளிநாடு சுற்றுப்பயணங்கள். இந்த 10 வருடங்கள்ல இதுவரையும் நான் 22 நாடுகளுக்கு வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வந்திருக்கிறேன். வெஸ்டீஜ்ல நான் சேர்ந்து முதல் கார் நான் 2012 ஒரு 9 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஃபோர்ட் ஃபியஸ்டா அப்படின்ற கார் வாங்கியிருந்தேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள் வாங்கணும், பயணம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய உலகத்தின் த மோஸ்ட் லக்ஸரி கார்னு சொல்லக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்ற காரு 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கார் நான் 2015. இந்த மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேக் அ குட் டெசிஷன். உங்களை யார் அழைச்சாங்களோ, உங்களை யார் இந்த வீடியோவை பார்க்க சொன்னாங்களோ, யார் இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களோ, அவங்கள இதை பத்தின மேலும் விவரங்களுக்காக தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க. அவங்களோட சேருங்க, அவங்களோட கைட்லைன்ஸ் எடுத்துக்கங்க. அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கைட்லைன்ஸும் உங்களுக்கு இருக்கு, எங்களுடைய கைட்லைன்ஸும் இருக்கு.
நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்க்கையில முன்னேறலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாரன் பஃபெட் சொல்றது மாதிரி தான். நீங்கள் உறங்கினாலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழியை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நீங்கள் எப்போ உயிரோடு இருக்கிறீங்களோ, 90 100 வருஷம் உயிரோடு இருக்கீங்களோ, அப்போவும் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம தூங்கினாலும் ஒரு இன்கம் வரக்கூடிய வழியை உண்டு பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உங்களை சுற்றி நீங்களே கேளுங்க. இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னால் ஒரு ராயல்ட்டி இன்கம் உருவாக்கணும். இந்த ராயல்ட்டி இன்கம் மூலமாக நம்ம தலைமுறைக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு காம்ப்ரமைஸ்ட் லைஃப்பை வாழ்கிறோம். குழந்தைகள் கேட்க ட்ரெஸ் நம்ம வாங்கி கொடுக்க முடியுதா? குழந்தை ஒரு ட்ரெஸ் இப்போ எடுக்கிறா அப்படின்னா அதனுடைய விலை 4000 5000 ரூபா இருக்கும். நம்ம மனசு என்ன சொல்லுது, ஒரு 300 ரூபா இருந்தால் ஓகே, 400 ரூபா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த டேக் எடுத்து பார்க்கும்போது அது உண்மைக்கு 4000 ரூபா இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த குழந்தையினுடைய கனவு அப்படியே செதைச்சிருந்தோம். இல்லை இது கலர் சரியில்லை, வேற வாங்க அப்படிங்கிறோம். காம்ப்ரமைஸ்ட், என்னால் இதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஃபோன் வாங்கி கேட்குறாங்க, வீட்டில் ஃபோன் வாங்கி கேட்குறாங்க, ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்க முடியுதா? முடியாது. ஏன்? அது 70000 80000 ரூபா அந்த ஃபோன். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் 4000 5000 ஃபோனை வாங்கி கொடுத்து அவங்கள சமாளிச்சிடும். ஒரு பையன் வளர்ந்து வந்துட்டான், அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, பைக் வேணும்னு கேட்குறோம். என்ன செய்கிறோம்? 1,80,000 ரூபா பைக்கு. அப்போ இந்த பைக்கில் போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது கதையை சொல்லி ஆக்ஷன் ஏதாவது சொல்லி நம்ம அந்த பைக்கை வாங்கி கொடுக்காம இருந்துருந்தோம். உங்கள் பைக் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. பைக் வாங்கி கொடுக்காதது நம்மளுடைய தப்பு. கரெக்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பொய்யான ஏதாச்சும் சொல்கிறோம். ஆனால் நல்ல அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணணும், என்ன 1,80,000 நீ கேட்குறியா, நான் வச்சுக்கோ, ஆனால் இந்த பைக் வாங்கக்கூடாது, ஒரு ஸ்கூட்டி டைப்பில் ஒரு ஆக்டிவா இது மாதிரி எடுத்து போட்டு ஒன்று வளர்ந்து வரும்போது நீ வந்து பெரிய பைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் பணம் இல்லைக்காண்டி காம்ப்ரமைஸ்ட். குழந்தைகள் கேட்கக்கூடிய ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்க முடியல, ஒய்ஃப் கேட்கக்கூடிய ஜுவல்ஸ் வாங்க முடியல. இது எவ்வளோ நாள் இந்த போராட்டமான லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒன்று கொஞ்சம் யோசிப்போங்க. நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, நைட் ஒரு 12 மணி போல் அப்படி முடிச்சு நீங்கள் அப்படி பாருங்கள். குழந்தைகள் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த கனவுல தூங்கிட்டு இருக்காங்க? எங்கள் அப்பா ஹீரோ, என் ஹஸ்பண்ட் ஹீரோ, அதனால எங்களை காப்பாற்றிடுவார், அவர் பார்த்து விடுவார் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் எப்படி தூங்குறாங்க? எங்கள் அம்மா அப்பா என்னை பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த கனவுகளோடு அவங்க தூங்குறாங்க. அந்த குழந்தைகளுடைய கனவுகளை நிறைவேற்றணும் ஏதாவது வாய்ப்புகள் வச்சுருக்கோமா? காம்ப்ரமைஸ்ட் லைஃப். 20,000 30,000 50,000 1,00,000 ரூபாய் வாங்கி அதுக்குள்ள வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறோம். அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஏன் போக முடியலைன்னா அவங்களுடைய வாய்ப்புகளே எனக்கு தெரியல. அந்த வாய்ப்பை தான் அவங்க நண்பர் இன்னைக்கு தந்திருக்கிறாரு. இது இப்போ உங்களுக்கு புரியாது. இந்த வாய்ப்பை எங்களை மாதிரி எடுத்தவங்களை நாங்கள் இப்போ எங்களுடைய ப்ரேயரில் அவருடைய நேமை வச்சு ப்ரே பண்ணுறோம். ஏன்னா இந்த வாய்ப்பு அவர் எங்களுக்கு காட்டி கொடுத்தாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு, 0 to 180 மாறிட்டு இருக்கு. ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே எங்கேயும் போயிட்டு இருந்த வாழ்க்கையை அவர் மாற்றிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதை நீ 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ இந்த வாய்ப்பை தந்தவருக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சராசரி இந்தியனுடைய கனவுகள் நிறைவேறதுக்கு 99 வருஷம் 3 தலைமுறை ஆகும்னு நினச்சோம். ஆனால் அந்த வெஸ்டீஜில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 வருஷத்தில் இந்த தலைமுறையினுடைய இன்கம்மை 3 வருஷத்தில் நம்மளால் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் நீங்கள் பார்த்த லீடர்ஸ் டெஸ்டிமோனியல் இதை தான் பேசிகிட்டு இருக்குது. டவுட்ஸ்னால் நீங்கள் யூடியூப்பில் போய் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதுக்காண்டி மொத்தமாக இதை ஒதுக்க முடியாது. கரெக்டாக தெரியும் போது அதை பற்றி தெரிஞ்சுட்டு 1 நாள் 2 நாள் 1 வாரம் டைம் கூட நீங்கள் எடுங்க. திரும்பி நீங்கள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் டிசைட் எடுத்தால் போதும். ஆனால் சோப்பு பேஸ்ட்டு டீ காஃபி வாங்குறதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இதை மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கூட பண்ணலாம். தப்பே இல்லை. டேக் யுவர் ஓன் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் தான் ஃபைனலாக மீட்டிங் முடிக்க போகிறேன். நம்ம வேலைக்கு போகிறோம். சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேரம் இருக்கணும், பணம் இருக்கணும், அப்புறம் அது பாதுகாப்பாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். கொரோனா வந்தாலும் இனிமேல் வேலையை விட்டு தூக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் நினைச்ச இடங்களுக்கு நான் பயணப்படணும், என் குடும்பத்தோடு சந்தோஷமா. இதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு வரையறுக்கிறாங்க. நான் வேலைக்கு போனால் எனக்கு டைம் இருக்குமா? இருக்காது. பணம் இருக்குமா? இருக்காது. நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. பாதுகாப்பாக இருக்குமா? இல்லை. எப்போ வேணாலும் கம்பெனி என்ன தூக்கிடுவோம். கரெக்டுங்களா? அடுத்து பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னா நேரம் இல்லை, பணம் இருக்குது, யாருடைய பணமும் இருக்குது, நான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன், அது இருக்குது. ஆனால் எனக்கு எங்கேயா பயணப்பட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எனக்கு அதுலேருந்து 9 மணிலேருந்து 12 மணி வரை நான் பிஸ்னஸில் இருக்கணும், 10 மணி வரை நான் பிஸ்னஸில் இருந்தே ஆகணும். அது பாதுகாப்பு கிடையாது. பெரிய கம்பெனியுடைய போட்டிகள் என்னுடைய பிஸ்னஸ் எப்போ வேணாலும் காணாமல் போகும். அப்போ அதுவும் நிரந்தரமான லைஃப் லாங்காக கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை இல்லை, அதுவும் மகிழ்ச்சி இல்லை. அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம பார்த்த இந்த நேரடி வர்த்தகம் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டைம்லாம் போய் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. என்னுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், கார் இருக்கும், டூர் இருக்கும், எனக்கு வீடு இருக்கும். எனக்கு பாதுகாப்பாக தொடர்ந்து இந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் பறக்கும் பறவைகளுக்கு அதிகமான உணவுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இந்த ஏர்லி பேர்ட் கெட்ஸ் அ வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லையும் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்லையும் நான் முதல்ல எடுத்து எனக்கு தெரியாத நபர்கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ராயல்ட்டி இன்கம் வரும். அதாவது பெரிய டேர்ன் ஓவர் எனக்கு நடக்கும். 1 வருஷத்துல இல்லை, 2 வருஷம் 3 வருஷத்துல அந்த ஊரே என் கீழே
ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நேரடியாக இல்லை, நான் ஒரு 6 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, அவங்க 6 பேருக்கு கொடுத்து, அந்த 6 பேருக்கு கொடுத்து மொத்த டேர்ன் ஓவர் எனக்கு நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது புரியுற மாதிரி சொன்னா அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கடை இருக்குது, ஒரு போத்தீஸ் இருக்குது, அவங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமராக போகிறீங்க. அந்த கஸ்டமரை அந்த ஓனர் வந்து சொல்கிறாரு, இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10% வரும்னா ரெக்கமெண்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி வரக்கூடிய கஸ்டமர் அவங்க பேசுகிறாங்க, அதே மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அப்பவும் நமக்கு இன்கம் வரும். இதுதான் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் வாங்கினா அங்கேருந்து இன்கம் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமோ, அதே மாதிரி வெஸ்டேஜ் ஸ்டோரில் வாங்குகிறோம். ஆனால் இந்த ஐடி போட்டு தான் வாங்க முடியும். கீழே நம்ம யாரை ஜாயின் பண்ணாலும் நம்ம எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன் இதில் வெஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து இதெல்லாம் பாருங்கள், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இவங்கெல்லாம் இதில் பல லட்சங்களையும் பல கோடிகளையும் கார்களையும் டூர்களையும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களெல்லாம் முடியும் போது நம்மளால முடியுமா? முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக முடியும். இது மிஸ்டர் மாரியப்பன், இவர் வந்து விருதுநகர், அவரே இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவங்களுடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 அடி 2.5 அடி தான் அவங்களுக்கு இருப்பார். நான் நேரில் பார்த்துருக்கேன், எல்லா மீட்டிங்ஸும் நீங்களும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். சாரே பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மாதம் 1 லட்ச ரூபா வாங்குறாங்க, கார் வாங்கியிருக்காங்க, டூர் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டினால தான் இந்த மாதிரி மக்களால் பண்ண முடியுது. அதே மாதிரி இது செக்யூரிட்டி இன்கம் அப்படிங்கிறத பேசணும். எஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா இவர் மிஸ்டர் பாட்டீல், இவர் வந்து 63,866 ரூபாய் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காரு. ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு 1,46,000 ரூபாய் வந்துட்டு இருக்கு, இவர் இல்லாட்டாலும். இதுதான் ராயல்டி இன்கம். அவர் இல்லாட்டாலும் கீழே நடக்கக்கூடிய டேர்ன் ஓவர் அந்த குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கும். இவர் மிஸ்டர் மொஹந்தி, இவர் 2017 ஒரு ஆக்சிடென்ட்ல இவரும் இறந்துருந்தாரு. இவர் இறக்கும்போது இவருடைய இன்கம் அப்படிங்கிறது 10,50,22 ரூபா பர் மந்த் வாங்கிட்டு இருந்தார் ஒரிசால. இவர் இறந்த பிறகு இந்த குடும்பத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய போனஸ் வந்து 18 லட்சமா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா மேலே இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்தாரு, அதனால அவர் இல்லை, அதனால நான் சோப்பு வாங்க மாட்டேன், பேஸ்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற மாட்டாங்க. அவங்களுடைய 85% லாபத்துக்கு ப்ராடக்ட் வாங்குவாங்க. அது மூலமாக வரக்கூடிய இன்கம் யாருக்கோ அந்த ஃபேமிலிக்கு, அந்த தலைமுறையாக அந்த இன்கம் போகும். தட்ஸ் செக்யூரிட்டி இன்கம் இருக்குது. ஏன் வெஸ்டேஜ் பண்ணணும்னா இதனால தான் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு வெஸ்டேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி பிஸ்னஸாக பண்ணும்போது இன்கம் வராது. நீங்கள் ஒர்க்கை நிறைய போட வேண்டியிருக்கும், மற்றவங்கள்ட்ட நிறைய பேச வேண்டியிருக்கும், ஜூம் மீட்டிங் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம், நிறைய பேர் பார்க்க வேண்டியிருக்கும், ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தான் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு போது தான் இந்த இன்கம் பெருசாக வரும். இதை வந்து லீடர்ஸ் டெஸ்டிமோனியிலே பேசியிருப்பாங்க, ஸ்டார்டிங் என்னுடைய இன்கம் எவ்வளோ இருந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வெஸ்டேஜ் பண்ணால் இதான், நான் வேலை செய்துட்டு இருந்தேன்னா வேலைக்கு போனால் காசு கிடைக்கும், வேலைக்கு போனால் காசு கிடைக்கும், வேலையை குறைப்பேன், பணம் குறையுது, வேலையை ஸ்டாப் பண்ணால் இன்கம் போயிடும். இங்கே அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறேன், அதாவது இந்த லிங்கை மற்றவங்களுக்கு அனுப்பி கொடுத்து இதை பார்க்க வைக்கிறது, இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறது, இது நல்லா இருக்குது மற்றவங்கள்ட்ட நான் பேசுறது. எப்போ என்னுடைய ஃப்ரீ டைமில் டெய்லி நான் ஒரு 1/2 hour 1 hour 2 hours நான் என் ஃப்ரெண்டுக்கு மற்றவங்கள்ட்ட ஃபோனில் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பணம் வரும். அப்புறம் அவங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே ஜாயின் பண்ணும்போது என்னுடைய வேலையை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னுடைய வேலை குறையுது, பணம் கூடும். இனி அவங்க கீழே வரக்கூடியவங்க பண்ணுவாங்க, அப்போ என்னுடைய வேலை குறையுது, பணம் கூடும். ஒரு லெவலில் நான் ஒரு க்ரௌன் டைரக்டர் லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா என்னுடைய இன்கம் வந்துடும். ஏன்னா எனக்கு ராயல்ட்டி இன்கம், எல்லா இன்கமும் நான் மேலே பார்த்துமே, கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, ட்ராவல் ஃபண்டு, எல்லா ஃபண்டும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃப்ரெண்ட். ஏன் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னா அங்கே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டே பெருசாக தேவையில்லை. அங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வேணுங்க, நோ மார்க்கெட் ப்ரைஸுங்க, எம்ப்ளாயி டு ஆப்ரேட். இங்கே எம்ப்ளாயே தேவையில்லை. 12 மணிக்கு ஒரு மினிமம் ஒர்க் பண்ணுவாங்க, எப்போ நேரம் கிடைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுவேன். அங்கே வேலை செய்யலைன்னா இன்கம் வராதுங்க. நான் வேலை செய்யட்டாலும் எனக்கு பேசிவ் இன்கம் வரும். அங்கே ரிஸ்க் 100%, இங்கே ரிஸ்க் 0%. அங்கே இன்கம் 10% 20%. இங்கே அன்லிமிட்டடாக நான் என்ன நினைக்கிறேனோ அந்த லெவலுக்கு நான் வந்து இந்த பிஸ்னஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண கோடிகள்லையும் எனக்கு இன்கம் வாங்க முடியும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் 21st century. இனி 5 வருஷத்தில் பெரிய லெவலில் பூமா போகுது, நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்ற போகுது, கோடீஸ்வரர்களாக்க போகுது. உண்மை ஃப்ரெண்ட்ஸ், இது புரியாமல் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போவும் நம்ம புரியாத மாதிரி நடிக்க முடியாது, இல்லைங்களா? சொல்கிற மாதிரி தான் ஜிக்ஸெல்லர் சொல்கிற மாதிரி, நீங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் அனைத்து உங்களுக்கு வேண்டும் என்றால் மற்றவர்கள் எதை அடைய விரும்புகிறார்களோ அதே அவர்களுக்கு அடைய உதவி செய்யுங்கள். இதுதான் நம்ம இதில் ஜெயிக்கணும். அப்படின்னா கீழே இருக்கவங்களுக்கு இன்கம் வரதுக்கு, அவங்களுக்கு கார் ஃபண்ட் வரணும், அவங்க டூர் வரணும், அவங்க மாதம் 5 லட்சம் வரணும், அவங்க 10 லட்சம் வாங்கணும். நீங்கள் அவங்களுக்காகவே உழைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்முடைய இன்கம் கூடிரும். இதுதான் உண்மை. மற்றவர்களுக்கு நம்ம உழைக்கும் போது நமக்கு அதிகமான இன்கம் வரும். ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நாக் பண்ணுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் வரும்போது 2 எஸ் ஆர் நோ சொல்லலாம். ஆனால் இங்கே நோ நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த விதத்துலையுமே எங்கள் வழி இல்லை. ஏன் அப்படின்னா
உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே அவங்க கேட்கல, காசு கேட்கல, உங்களுடைய ஒண்ணுமே நேரத்தை கேட்கல. நீங்க எதுவோ அதுவாகவே இருக்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? நீங்க சோப் யூஸ் பண்ணக்கூடியவங்க, பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் யூஸ் பண்ணி வாங்கி பாக்குறீங்க. இது அப்படிதான் என்ன இருக்கு பார்க்கும். யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் என்ன? ஒரு சவுதிக்காரர் யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் ஏன் நான் யூஸ் பண்ணக்கூடாது? துபாய் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் நான் யூஸ் பண்ணக்கூடாது? அது இந்தியன் ரேட்ல, அது 55% லாபத்துல ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக நீங்க எடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நோ சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். எஸ். அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல என்ன ஜாயின் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை. இதை யார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் ப்ராடக்ட் ஃபஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்குறேன். 1000 ரூபாய் இல்லை ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறதுல பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 1000 ரூபாங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாங்கிறது நத்திங் இன்னைக்கு, இல்லைங்களா? குழந்தைகளுக்கு பாக்கெட் மணி 1000 ரூபாய் நம்ம கொடுக்குற லெவலில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த லெவலில் நம்ம 1000 ரூபாய்க்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, வீட்டுக்கு தேவையான மீண்டும் சொல்கிறேன் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன். அது 55% லாபத்தில் கிடைக்க போகக்கூடிய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம். இதுக்கு அவர் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், வெளியே எங்கேயுமே இது போகாது. உங்களுக்கு ஒரு ஐடி போட்டு தருவாங்க. இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கில் அவங்கள உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 3 ஆப் இருக்குது. இந்த 3 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனில் தான் பண்ண போகிறோம். எங்கேயுமே வெளியே போகிற, வீட்டில் உட்காந்து தான் பண்ண போகிறோம். இந்த 3 ஆப்பு தான் நம்மளுடைய லைஃப்பை மாற்ற போகுது. இந்த 3 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்று நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அரிசி, பருப்பு, உளுந்து, எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் முடிய போகுது, சரிங்களா? நம்ம சேல்ஸ் பர்சன் கிடையாது. இது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சோப்பு விற்கணும், இது சோப்பு விற்க கம்பெனி அப்படின்னு நினைக்கிறோம். இது சோப்பு விற்க கம்பெனியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டேஜ் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் ஆஃப் ஷோப், வெஸ்டேஜ் இஸ் ஏ பிஸ்னஸ் ஆஃப் ஹோப். எஸ், நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த பிஸ்னஸுடைய விஷயம். ஏன்னா சோப்பை வாங்கி யூஸ் பண்ண தான் போகிறோம். சோப்பை வாங்கி தெருவாக விற்கக்கூடிய கான்செப்ட் கிடையாது. வி ஆர் நாட் ஏ சேல்ஸ் பர்சன், வி ஆர் கோயிங் டு ஷேர் த ப்ராடக்ட்ஸ். மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ண போகிறோம், இந்த பிஸ்னஸையும் ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணுறதுனால எனக்கு இன்கம் வரும். ஷேர் பண்ண எவ்வளோ செலவாகும்? ஒரு செலவும் ஆகாது. சும்மா பேசிட்டு தானே இருக்கிறோம். அது நல்லா இருக்குது, அங்கே வாங்க இங்கே வாங்க, நம்ம ஷேர் பண்ணுறோம். இது வெஸ்டேஜுக்காக நம்ம அந்த பிஸ்னஸை ஷேர் பண்ண போகிறோம். சிம்பிள் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், வேலை செய்பவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், மாணவர்கள்னால் உங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்கும், காலேஜ் ஃபீஸ் இதில் நீங்கள் கட்டலாம். நிறைய பேர் இதில் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, கார் வாங்கிட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் செய்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் இன்கம் வருது. நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் பீப்புளாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய இன்கம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இல்லத்தரசியாக உங்கள் கை செலவுக்கு யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். மாதம் 5 எத்தனை எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணத்தை நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ண மூலமாக வாங்கிக்கலாம். பென்ஷன் இல்லாதவர்களுக்கு ஓய்வுக்கு பின் ஒரு பென்ஷன் கிடைக்குது. இதுதான் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸுடைய ஹைலைட்ஸ் இதுதான். நம்ம பார்த்தோம், இன்வெஸ்டராக மாறினா பெரிய பணம் கிடைக்கும். எஸ், நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஓனராக நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்கும்போது நமக்கு இதில் வரக்கூடிய லட்சங்களை வச்சு நம்ம இன்வெஸ்டராக மாற போகிறோம். அப்போ பிஸ்னஸும் ஓனர் ப்ளஸ் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு வழி இது மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க்கை போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் ஆகலாம். பில்கேட்ஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏழையாக பிறந்தது உங்கள் தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக இறந்தது உங்கள் தப்பு. நம்ம பாவமாக இருந்திருக்கலாம், ஆனால் அது இப்போ 100 வருஷத்தில் நம்ம இறக்கும்போது நம்முடைய தலைமுறையும் நம்ம பாவத்தில் வச்சிடணும் அப்படின்னா அதை ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கரெக்டாக அதை நம்ம எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உழைக்க மட்டும், நான் உழைப்பை போடுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன், என் ஃபேமிலிகிட்ட பேசுவேன், இந்த விஷயத்தை வாங்குவேன், இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்காண்டி நான் அவங்கள ஜஸ்டிஸ் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டும் இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை நம்ம எடுக்காமல் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய தலைமுறையும் நம்ம பாவமாக மாற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு கிடைக்கும். மேத்யூ 7:7 இது சொல்லுது. வகுக்குதே இதான் சொல்லுது, எண்ணி அனைத்தும் ஈடேறும். ஆனால் எண்ணம் தூய்மையாக இருக்கணும். நீ ஜெயிக்கணும், பெரிய அளவில் ஜெயிக்கணும், மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கணும். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எதை நினைக்கிறா அதுவாக ஆகிறாய், உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமையாக படைத்தவன் ஆகிறாய் அப்படிங்கிறார். புகாரி முஸ்லீம்னுடைய பாகம் 1 பாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகிறது. ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணிலே கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாடமே இதான் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும் அப்படின்னு எல்லா வேதங்களும் நமக்கு சொல்லுது.
அப்போ என்னால் முடியும், என்னாலையும் பல லட்சங்களையும் பல கோடிகளையும் இந்த பிஸ்னஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத டைம் பெரிய லெவலில் ஸ்பெண்டே பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் கனவுகள், நீங்கள் முதல் என்ன கனவுகள் பார்த்தீங்களோ, எவ்வளோ பெரிய கனவுகள் பயமாக இருந்துச்சு, இதெல்லாம் என்னால் அடைய முடியுமா அப்படின்னு நினச்ச கனவுகள் எல்லாத்தையும் இதில் கண்டிப்பாக அடைய முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, தயவு செய்து இந்த பிஸ்னஸை யார்கிட்டையும் நீங்கள் போய் பேசிடாதீங்க. கண்டிப்பாக பேசுனா அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஜூம் மீட்டிங்கை பார்க்க வைங்க. பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சுன்னா அவங்க எடுக்க சொல்லுங்க, புரியலையா ரெண்டாவது பார்க்க சொல்லுங்க. டெய்லி நடந்துட்டு இருக்கனால அடுத்த நாள் பார்க்க சொல்லுங்க. அது புரியுறது வர நீங்கள் எந்த விஷயமே பேசாதீங்க. பேசினா அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் போய் ஒர்க் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த மீட்டிங்ஸ் பண்ணுறது ரீசனே நீங்கள் லிங்கை மட்டும் அனுப்பிட்டே இருங்க, நாங்கள் கன்வர்ஷன் பண்ணி தந்துகிட்டே இருப்போம். இப்படி தான் நம்ம டீம் வளர்த்துட்டு இருக்கோம். இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி பண்ணுற விஷயம் அதுதான். யாராவது நீங்கள் வெளியே போய் பேசினா அவங்க உங்களை சேல்ஸ் பர்சன் அப்படின்னு நினச்சிருவாங்க. நம்ம சேல்ஸ் பர்சன் கிடையாது, சரிங்களா? நம்ம மார்க்கெட்டிங் பீப்புள். இதை நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் மார்க்கெட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுடைய கரெக்டான இலக்கை கரெக்டாக அடிக்க முடியும். கனவுகள் பெருசாக இருந்தது உண்மை, ஆனால் இப்போ அந்த கனவுகள் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு பேக் போனால் வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்தியா நம்பர் 1 வேர்ல்டு 30th பிளேஸில் இருக்கக்கூடிய கம்பெனி நமக்கு பின்னாடி இருக்குது. இதில் எந்த வித நஷ்டமும் கிடையாது. இந்த நஷ்டம் அடைகிறதுக்கு நான் எந்த பணமும் நான் கொடுக்கவும் இல்லை, இப்போ நாங்கள் கேட்கவும் இல்லை, உங்கள்கிட்ட லிங்க் அனுப்புகிறவரும் கேட்கல, நீங்களும் இனி யார்ட்டையும் கேட்க போகிறதில்லை. அப்போ யாருக்குமே நஷ்டம் இல்லாத ஒரு பிஸ்னஸை ஏன் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது? மற்ற கான்செப்ட் எல்லாமே பணத்தை கூட அப்படிம்பாங்க. பணத்தை கொடுத்தாலே உங்கள் மீது இருக்க நம்பிக்கை போயிடும். நீங்கள் பணத்தை கேட்டாலே உங்கள் மேலே நம்பிக்கை போயிடும். நீங்கள் பணமே கேட்கல. இது என்டையர்லி டிஃப்ரெண்டான பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சு இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியும். ஏன்னா இதில் எங்களுக்கு 15 வருஷம் இந்த துறை சார்ந்த அனுபவம் எனக்கு இருக்குது. வேற ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு 15 வருஷம் அனுபவம் இருக்குது. இப்போ இந்த வெஸ்டேஜில் எனக்கு 2.5 வருஷம் அனுபவம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கையை பிடிச்சி எங்களை மாதிரி ஒரு சக்ஸஸை நோக்கி உங்களை நாங்கள் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஜெயிக்கலாம். வாருங்க, கை கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்ஸ், எல்லா விதமான சப்போர்ட்ஸும் எங்கள் டீம் உங்களுக்கு பண்ணும். மற்ற டீம் தருமா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் டீம் உங்களுக்கு தரும். அதனால் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் உங்கள் கைவசம் ஆகட்டும். சிறைகள் விரிப்போம். கனவுகள் என்ன, சிறைகள் விரித்தால் வானமே நமக்கு வசமாகும். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டைம் உங்களுக்கு இது எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ டைம் எடுத்தால் தான் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் டைம் எடுத்துருக்கிறேன். எனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீட்டிங் இதோடு முடியுது. வாங்க சேர்ந்து ஜெயிப்போம். வெற்றி நிச்சயம். See you at the top. Wish you well. Thank you.